சக்கரவர்த்தி துரியோதன மகாராஜா எழுதுவது என்னவென்றால், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, வந்தவர்களுக்கு வாழ்வு, வராதவர்களுக்கு சாவு. சொன்ன அடுத்த வினாடி எல்லாரும் அவரவர்கள் பார்த்தார். அப்படி பார்த்த பொழுது அப்பதான் துரியோதன் கூட 11 அக்ரோனி சேனை வந்து சேருகிறது. பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோனி சேனை வந்து சேருது. இவங்களுக்கு மாமியார் வீடு ஒரே மாமியார் வீடு. ஆனா துரியோதனனுக்கு தம்பிமார்கள் 99 பேர், அவனோட சேர்த்து 100 பேர். 100 மாமியார் வீடு. நல்லா கேட்கணும், 100 மாமியார் வீடு. அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கும் இல்லையா, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க எல்லாருக்கும். 11 அக்ரோனி சேனை துரியோதனன் பக்கம் வந்தது. 7 அக்ரோனி சேனை வந்து பாண்டவர்கள் பக்கம் வந்தது. அப்படி 18 அக்ரோனி சேனை படை திரட்டினாங்க. திரட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பீஷ்மரை பார்த்து துரியோதனன் கேட்கிறான், தாத்தா, ஆண்டு அனுபவிச்ச நாட்டை எனக்கு தர விருப்பமில்லை தாத்தா, அது உங்களுக்கே தெரியும். நான் வெற்றி பெற வேண்டும் தாத்தா, அதற்கு நான் என்ன செய்யணும் தாத்தா? டேப்பா, ஏற்கனவே நான் சொன்னேன் கிருஷ்ணனை கூட கூட்டிட்டு வான்னு, அப்பயே நீ அழைத்து கொண்டு வரல. இப்பயாவது சரியா செய் தாத்தா. நீங்க இப்ப சொல்லுங்க, நான் சரியா செய்யறேன்னா. என்ன சரியா செய்? ஒன்னும் இல்ல, சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன். அந்த சாஸ்திரத்துல சிறந்த சகாதேவனை போய் பாரு தாத்தா. நான் கேட்டா அவன் சரியா சொல்லுவானா? சொல்லுவான். நான் கேட்டா சரியா சொல்லுவானா? சொல்லுவான். நீதான் அவனை விரோதமாக பார்க்கிறாயே தவிர பாண்டவர்கள் உன்னை விரோதியாக பார்க்கவில்லை. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா தாத்தா? எங்கிருந்து உபலாவியத்துக்கு போனான். போனவன் அங்க இருக்கிறான். என்ன பண்றானா, அவன் கேட்கிறான், தம்பி சகாதேவா, உன்னை கொஞ்சம் பார்க்கணும். சபையில எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப தருமரை சகாதேவர் பார்க்கிறார். பார்த்தவர் சொல்றார், அண்ணா அவரு கூப்பிடுறாரு அண்ணா. சரி, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவதனால அப்ப நீயே போ. அவருடைய மாளிகைக்கு அழைத்து செல்றார். அவருக்குரிய சிம்மாசனத்துல இவரை அமரச் செய்கிறார். அண்ணா வணக்கம், என்னை நாடி வந்ததனுடைய காரணம் என்ன? அது ஒன்றும் இல்லை, கதையை நல்லா கேட்கணும். அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. பாண்டவர்கள் தோற்கணும், நான் ஜெயிக்கணும். சகாதேவா, அதுக்கு நாள் குறிச்சி கொடு, யார கலபலி கொடுக்கலான்னு சொல்லு. கதை புரிஞ்ச? கதை புரிஞ்சிருந்தா இந்நேரம் சிரிச்சிருக்கணும் நீங்கெல்லாம். பாண்டவர்களில் ஒருவன் சகாதேவன். அவங்கிட்ட போய் இவன் நாள் குறிச்சி கேட்கிறான் துரியோதன. என்னன்னு கேட்கிறான், எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. பாண்டவர்கள் தோற்கணும், நான் ஜெயிக்கணும். அதுக்கு நீ நாள் குறிச்சி கொடு, யார கலபலியா கொடுக்கணும். அவன் தோக்கிறதுக்கு அவங்கிட்டயே நாள் குறிச்சி கேட்கிறான். ஆனா சகாதேவர் உத்தமமானவர், பொய் சொல்ல தெரியாது. சகாதேவர் வந்து உத்தமமானவர், பொய் சொல்ல தெரியாது. அதனால ஏற்கனவே துரியோதனுடைய ஜாதகம் அவர்கிட்ட இருக்கு. அவர் பார்க்கிறார், அண்ணா ஒரு நிமிடம் இருங்கன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்த்து கட்டத்தை எல்லாம் சரியா கணிச்சு சொல்றார். அண்ணா, மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தீர்களானால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்படியா? சத்தியமா? சத்தியமா. இதுல ஒன்றும் மாறுதல் எல்லாம் இல்லையே. இதுல பொய் சூதுவாதி ஏதாவது இருக்கா? அவர் சொல்லிட்டார், அண்ணா இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து பொய் சொல்லியது கிடையாது. நான் இந்த தொழிலின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இதுல உண்மை சத்தியம். நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லல. நம்மள சில பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்மள சில பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஏன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய உதவி செய்தாலும் சில பேர் நன்றின்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. ஏன்? எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்?
மறந்துடுவாங்க. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றாரா, நன்றி என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லல. எவ்வளோ பெரிய விஷயம். இவர் விரோதி, அவர்கள்கிட்ட சண்டை போட போறார். ஆனா சகாதேவர் பொய் சொல்லணும்னா சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சத்தியத்தை உரைக்கிறார். அண்ணா துரியோதன அண்ணா, மார்கழி மாதம் அமாவாசை திதியில் நீங்கள் அரவானை கலபலியாக கொடுத்தீர்களே, ஆனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்போ எவ்வளவு சத்தியத்தோட வாழ்ந்திருக்கிறார்கள்னு பார்க்கணும். தன் எதிரி நான் ஆள் குறிச்சு கொடுன்றான், அவனுக்கு குறித்து கொடுக்கிறார். அப்படி குறித்து கொடுத்து அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, கொடுத்துட்டாரு. இப்ப அரவான் இடத்துல போய் இவர் சம்மதம் கேட்கணும். அரவான் கிட்ட போய் சம்மதம் வாங்கணும். அரவான் கிட்ட சம்மதம் கேட்பதற்கு இவர் பார்க்கிறார், அரவான் உன்னிடத்துல நான் கொஞ்சம் பேசணும், தனியா பேசணும். பேசணும்னு உடனே பெரியப்பா மூஞ்ச பார்க்கிறார். அவர் பெரியப்பாவை பார்க்கிறார். உங்ககிட்ட தானே பேசணும்னு சொல்றாரு, அதனால நீங்களே பேசுங்க. அரவான் உங்ககிட்ட தானே அவர் பேசணும்ன்றார், நீ போய் பேசு அப்படின்னார். உடனே பார்த்தார், அப்படியா சரி. நேரா அரவானுடைய மாளிகைக்கு கூட்டு போனார். அவர் உட்கார வேண்டிய சிம்மாசனத்துல அவரை உட்கார வச்சார். பெரியப்பா வேணும், யாரு, துரியோதனன் பெரியப்பா வேணும். அதனால பெரியப்பா சொல்லுங்க, ஏன்னா உலூபிக்கும் அர்ஜுன பெருமானுக்கும் பிறந்தவர். துரியோதனம் பெரியவன், அர்ஜுனரை விட துரியோதனம் பெரியவன். அதனால பெரியப்பா முறை வேணும். அதனால பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா. அப்போ பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பான்னு சொல்றார். என்ன பெரியப்பா, நீங்க என்ன காரியமாக வந்தீங்க? ஒண்ணு இல்ல, எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை, எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. இவன் பாண்டவருடைய மகன், அவங்கிட்ட கேட்கிறார். அதனால மார்கழி மாதம் அமாவாசை திதியில் நீ கலபலியாக ஆனால் எனக்கு வெற்றி வரும் என்று சொல்லப்படுகிறது. நீ கலபலியாக ஆவதற்கு சம்மதமா? இப்போ உடனே பார்த்தார், முடியாதுன்னு அவர் சொல்லல. அதுவரைக்கும் அங்கத்தில், இந்த உடம்புல இருக்கக்கூடிய பாகம்னு, அங்கம்னா அந்த உடம்புல இருக்கிற கண்ணு மூக்கு காது வாயி, இதுல ஊனமில்லாமல் நான் இருப்பேனே, ஆனால் ஊனம் இல்லாம நான் இருந்தா உங்களுக்கு கலபலியாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் உயிரோட இருந்தா, ஊனமில்லாமையும் உயிரோட இருந்தா நான் உங்களுக்கு, ஏன்னா விதி எப்ப யாரு கொல்லும்னு சொல்ல முடியாது. விதி எப்ப யாரை கொல்லும்னு சொல்ல முடியாது. அதனால இவர் சொல்லிட்டார். சரி என்று அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டு, இப்ப அவருக்காவது நன்றி சொல்லணும். அவருக்கும் என்ன சொல்லல, நன்றி சொல்லல. வர்றேன் அப்படின்னு புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா பகவான் உள்ள நுழையிறார், இவன் வெளியில வரான். யாரு, துரியோதனன். எதிரி என்ன நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போறானே, எதிரி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? அதுவா கிருஷ்ணா, சகாதேவர் சொல்றார், அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா. பாண்டவர்கள் தோற்கணுமா? பாண்டவர்கள் ஒருத்தராகிற சகாதேவர் இந்த வார்த்தையை சொல்றார், பாண்டவர்கள் தோற்கணுமா. அதற்காக துரியோதன அண்ணா கலபலி கொடுப்பதற்கு முகூர்த்த வேள்வி குறிக்க சொன்னார். முகூர்த்த வேள்வி குறிக்க சொன்னார். யாருகிட்ட கேட்டார்? என்கிட்ட தான் கேட்டார். கிருஷ்ணா, குறிச்சி கொடுத்தியான்னார். கொடுத்தேன் கிருஷ்ணா. தொழில் தர்மம். என்ன தர்மம்? தொழில் தர்மம். அப்படியே என்ன நாள் குறிச்சி கொடுத்தாய்? மார்கழி மாசம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்தால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். பாலா போச்சு போ. தர்ம
உன் தம்பியே நாடு கொடுத்துட்டான். பொசுக்குன்னு தூக்கி உன் தம்பி என்ன கொடுத்துட்டான்? நாட்டை கொடுத்துட்டான். என்ன சொல்றிய கிருஷ்ணா? ஆமா, உனக்கு புரியுதா புரியலையா? புரியல கிருஷ்ணா. எதனால அவர் நாடு கொடுத்தக்க? என்னைக்கு வெற்றி? மார்கழி மாசம் அமாவாசை திதியில அரவானை கலபலியாக கொடுத்தால் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், துரியோதனனுக்கு வெற்றி கிடைக்கும். சரியான நாளை பார்த்து குறித்து கொடுத்திருக்கிறார். சரியான நாள் பார்த்து குறிச்சு கொடுத்துக்கிறார். அதனால தோல்வி தங்களுக்கு நிச்சயம். என்ன சொல்லிட்டார்? தோல்வி தங்களுக்கு நிச்சயம். சொன்ன அடுத்த விடாடி சும்மா இருக்க முடியுமா? என்ன செய்வதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, அரவானாவது மாத்தி சொல்லி இருப்பாரா அப்படின்னு அரவான் கிட்ட கேட்கிறார். அரவான், நீ என்ன சொன்னாயினார். அது ஒண்ணும் இல்லை மாமா. ஏன்னா இவர் மாமன் முறை, தாய் மாமன் முறை. அதுவா, தர்மப்பா கிட்ட கேட்டேன். அவர் என்ன கேட்டாலும் நீ குடுன்னு சொன்னார். அதனால அவர் மார்கழி மாசம் அமாவாசை திதி வரைக்கும் திதியில நீ வந்து கலவலி ஆகிறையான்னு கேட்டார். நானும் ஆகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்து விட்டேன். தர்ம, இருவரும் சேர்ந்து வெற்றியை துரியோதனிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இனிமேல் ஒன்றும் யுத்தம் செய்துதான் வெற்றி வர வேண்டும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தே வெற்றியை தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப கிருஷ்ணா, மார்கழி மாசம் அமாவாசை திதியில் கலவலியாக கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி துரியோதனனுக்கு. சத்தியமா அவன் தான் வெற்றி பெறுவான். அப்போ நான் வெற்றி பெறுவதற்கு எந்த வழியும் இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி கிருஷ்ணா? என்னை பலி கொடுத்தால் வேண்டுமானால் தாங்கள் வெற்றி பெறலாம். சிவசிவா, கிருஷ்ணா, உன்னை பலி கொடுத்து நாங்கள் அடையக்கூடிய வெற்றி என்ன வேணாம், எங்களுக்கு வேணவே வேணாம். மீண்டும் நான் காடால தயார். மீண்டும் நான் காட்டுக்கு போனாலும் போவேன், என்ன பண்ண மாட்டேன். உன்னை பலி கொடுத்து எனக்கு கிடைக்க வேண்டாம். மகாபாரத காலத்தில் 32 அங்க அவயங்கள் பொருந்தியவர்கள் 3 பேர். 32 லட்சணம். 32 லட்சணம் என்பது கண்ணு சரியா இருக்கும், காது சரியா இருக்கும், மூக்கு சரியா இருக்கணும், புருவம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா 32 லட்சணத்துல ஒரு லட்சணம் மட்டும் நமக்கெல்லாம் எதிர்மறையா இருக்கும். இந்த ரோமம் நமக்கு கீழ் பகுதியில படியும். இந்த 32 லட்சணம் இருக்கக்கூடியவர்களுக்கு மேல் பகுதியில படியும். 32 லட்சம் நமக்கெல்லாம் கீழ் பகுதியில தான் படியும். அது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்துல துவாபர யுகத்திலேயே 3 பேருக்கு தான் இருந்துச்சான். இப்போ இருக்கிறது எவ்வளவு பேர்ல எத்தனை கோடியில ஒருத்தருக்கு தெரியாது. 10 கோடியில 20 கோடியில ஒருத்தருக்கு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். 32 லட்சணம் அப்படின்றது அதுல. சரி, இப்ப இருக்கக்கூடிய சுத்த ஆண் வீரர்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 28 தான் இருக்கும், இல்லைன்னா 29 இருக்கும், அவ்வளவுதான். அப்பனா என்னது? 3 அல்லது 2 குறைவாகத்தான் இருக்கும். 30 போறதே கடினமா, 30 போறதே கடினமா. 28 அல்லது 29 இவ்வளவுதான் இருக்குமா இப்ப இருக்கக்கூடிய யாருக்கு? அவர்களுக்கு சுத்த ஆண் வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரி, இதை சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், என்னை பலி கொடுனார், கொடுக்க முடியாதனார். அந்த நேரம் பார்த்து அரவான் சொல்றார் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றாரா? மாமா, மார்கழி மாசம் அமாவாசை திதியில் கலபலி கேட்டார், நான் ஒத்துக்கொண்டது என்னமோ நிஜம். ஆனா அதுல ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன். என்ன நிபந்தனை? அதுவரைக்கும் நான் அங்கத்தில் பழுதில்லாமல் உயிருடன் இருப்பேனே. ஆனால் உயிருடன் இருந்தா வேண்டுமானால் நீங்கள் அதற்கு முன்னதாக என்னை கலபலியாக கொடுத்து விடுங்களேன். அப்பா, இந்த வார்த்தையை வாங்கிறதுக்கு தான் என்னை பலி கொடுன்னார். தன்னை பலி கொடுன்னு சொன்னாரே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அரவானா அவன் வாயால வந்து என்ன சொல்லணும்? அதுக்கு முன்னாடி என்னை நீங்கள் பலி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த
அந்த வார்த்தையை சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சரி கலபலியாக கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, இரவோடு இரவாக கண்ணபிரான் பார்க்கிறார். தன்னை பலியிடு என்று சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அரவான் தானே வந்து பலி கொடுக்க சொல்றார். அடியேன் இருக்க நீயே அரும்பலிக்கு இசைவாய் போரில், அடியேனும் இருக்க நீ அருள் பலிக்கு இசைவாய் போரில், அடிய நேரலரில் கொன்று வாழ்வு இவர்க்கு அளிக்க நின்றாய், கடிய நேர் பலி தந்தாலும் காயமர் சில நாள் கண்டு முடிய நேரலர் வெம்போரில் முடிவு எனக்கு அருளுக என்றான். அடியேன் நீ இருக்க, அடியேன் இருக்க நீயே அரும்பலிக்கு இசைவாய் போரில். கலபலியாக அரவான் சொல்றார், நான் இருக்கும்போது நீங்க ஆகக்கூடாது மாமா, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நீங்க பலி கொடுத்துருங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அரவான் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணிக்கணும். ஊரெல்லாம் பொண்ணு கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் போய் அரவானுக்கு பெண் கேட்குறாங்க. ஊரெல்லாம் இப்போ மாதிரி மெசேஜ் பரவிடுச்சு. என்னென்ன, துரியோதனன் மார்கழி மாசம் அமாவாசை திதியில் கலபலி கொடுக்க இருக்கிறான் தெரிய போகுது. ஒன்று. இன்னொன்று, மார்கழி மாசம் அமாவாசை திதியில ஒன்று இவன் பலி கொடுக்கலனாலும் பாண்டவர்கள் கொடுப்பாங்க, பாண்டவர்கள் கொடுக்கலனாலும் இவன் கொடுப்பான். ரெண்டு பேரும் யாரோ ஒருவர் கொடுக்க போறாங்க. அப்போ பலி கொடுக்கிறவனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? பலி கொடுக்கிறவனுக்கு யாருன்னா பெண் கொடுப்பாங்களா? அவன் இறந்து விட போகிறான்னு தெரியும் எல்லாருக்குமே, எப்படி பெண் கொடுப்பாங்க? எல்லாரும் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கான், கடைசி ஆசை, நான் கலபலி ஆனதுக்கு அப்புறம் சில நாள் இந்த மகாபாரத யுத்தத்தை, ஏன்னா நான் வந்து யுத்தம் செய்ய முடியாது, சில நாள் நான் வந்து அந்த யுத்தத்தை பார்க்கணும், சில நாள் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி என்று சொல்லி பகவானும் சொல்றார். ஆனா பெண் கிடைக்கல, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பதான் பகவானே அரவாணியாக வந்ததாக வரலாறு. பகவானே அரவாணி என்ற அந்த திருநங்கை அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, அவர்களுடைய ரூபத்தில் அவரே வந்து இரவோடு இரவாக தாலியை கட்டிக்கிட்டு இந்த அரவான் என்று சொல்லக்கூடியவரை ஒரு நாள் கணவனாக ஏற்று மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா தன் திருமாங்கல்யத்தை அறுக்கிறாங்க. இன்னைக்கும் கூத்தாண்டவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா, கூத்தாண்டவர்னா வேற யாரும், அரவான் பேர் தான் கூத்தாண்டவர்னு பேர். அந்த அரவானுக்கு ஒரே நாள் திருமாங்கல்யம் செய்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நாள்ல அறுத்துக்குவாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதியை பின்பற்றாங்க. அப்ப அந்த அரவாணியாக வந்திருந்தார் யாரு? பகவான். அப்படி அரவாணியாக பகவான் வந்து திருமணம் செய்து கொண்டு இவருக்கு இல்லற சுகம் அப்படிங்கிறத கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து இந்த அரவானுக்கு உண்டு. அரவானை பலி கொடுக்கலன்னா பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. இப்ப பலி கொடுக்கணும். இவர் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதற்கு பிறகு இவர் என்ன பண்றாரா, நேரா புறப்பட்டு இப்போ அழைத்து கொண்டு போகிறார். எங்க? பலி கொடுக்கிற இடத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பகல்ல ஒரு வேலை செய்யறார். என்ன வேலை செய்யறாரா, சரி அமாவாசைக்கு மாத்தணும், நாளைக்கு அமாவாசை, ஆனா இன்னைக்கு அமாவாசையா மாத்தணும், என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வரும். இவர் என்ன பண்றார், தன் தாத்தா பாட்டி மூதாதையர்கள் இறந்து போனார்கள் அல்லவா, அவர்களுக்கு உட்கார்ந்து திதி கொடுக்கிறார். திதி கொடுத்த உடனே பார்த்தார், இது என்ன, இது நாளைக்கு தானே. எல்லா ஐயரும் பாருகிறாங்க, அந்தணர்கள் அத்தனை பேரும் பார்க்குறாங்க, நாளைக்கு தானே அமாவாசை. இல்லை, பகவான் சொன்ன கற்றார், யாரும் பகவானை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அதனால பார்த்தாங்க, நாளைக்கு தானே அமாவாசை, சரி பகவானே சொல்றாரு இன்னைக்கு தான் அமாவாசை. சரி, உடனே பார்த்தார், சூரியனிடத்துல போய் சந்திரன் கேட்கிறான், நாளைக்கு தானே
மறைந்து வாழக்கூடிய நாள். நாளைக்கு தானே நான் மறைஞ்சு போய் பூமியில வாழணும். ஆனா இன்னைக்கே கிருஷ்ணன் வந்து திதி கொடுக்கிறானே, இது என்னவாக இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? நாளைக்கு தானே அமாவாசை. கணக்கு ஏதாவது மாறி போச்சா? கணக்கு பண்ணி பாக்குறாங்க ரெண்டு பேரும். இல்லை, சரி கடைசியா பார்த்தார், எதுக்கு இந்த பிரச்சனை? ரெண்டு பேரும் பூமிக்கு போய் ஒன்னா போய் கேட்டு வந்துடலாம் வா. ரெண்டு பேரும் பூமிக்கு போய் ஒன்னா போய் கேட்டு வரலாம் வா. சந்திரா, எதுக்கு ரெண்டு தேரு? பெட்ரோல் வேஸ்டா வேற போகும். ஆமா, அதனால வா. இப்போ மாதிரி பெட்ரோல் ரொம்ப கஷ்டம் அப்போ. அதனால ஏன்னா அவங்க வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் ஊற்றி இருக்கிறாங்க, அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரு தேர் ஏறுறாங்க. சூரியனுடைய தேர்ல சந்திரன் ஏறுறாரு. ஏறி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பூமிக்கு வந்தாங்க. கிருஷ்ணா, எதை திதியை நிறுத்துன்னாங்க. அந்தணர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்தணர்களே, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? திதியை கொடுங்கள். கிருஷ்ணா, சூரியனும் சந்திரனும் நிறுத்த சொல்றாங்க, நீ பாட்டுக்கு திதியை கொடுன்ற. உன் பேச்சை கேட்கறதா அவங்க பேச்சை கேட்கறதா? என் பேச்சை கேளுங்க. அமாவாசைன்னா என்ன? அமாவாசைன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசைன்னு பேரு. இவர் யாரு? சூரியன். இவர் யாரு? சந்திரன். ரெண்டு பேரும் எதில் வந்துக்கிறாங்க? தேர்ல வந்துக்கிறாங்க. எங்க வந்துக்கிறாங்க? பூமிக்கு வந்துக்கிறாங்க. நான் சொன்னனே நம்பலையே, நாளைக்கு தான் அமாவாசை. நீங்களே அமாவாசை இல்லைன்னா எப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வருவாங்க? உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. இந்த பழமொழிக்கு கதை தான் இந்த கதை. நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. உனக்காவது ஒன்று தண்ணியா வந்திருக்கணும், முதல்ல போய் நீ கேட்டு வா, நான் பிறகு போறேன்னு சொல்லி இருக்கணும். நீயும் சொல்லல, நானும் சொல்லல. ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு தேர்ல எதுக்கு போனோம்? போனோமே, பூமிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ போயிருக்கணும், இல்லை நான் போயிருக்கணும். ரெண்டு பேரும் மாறி போயிருக்கலாமா? யார் ஒரு தேர் ஏறி போக சொன்ன? அப்பதான் பார்த்தார், உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அமாவாசையை மாத்தவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் எப்படி வருது அமாவாசை? 2 பட்டு வரும். இன்னைக்கு 6 மணிக்கு பிறக்கும், நாளைக்கு 5 மணி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு பிறக்கும், நாளைக்கு 7 மணி வரைக்கும் இருக்கும். மாறி 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 தான் வருது இன்னைக்கு வரைக்கும். ஆனா அமாவாசைனா என்ன பண்ணணும்? ஒண்ணு இன்னைக்கு காத்தால இருந்து நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் இருக்கணும், அப்படித்தானே வரணும். ஆனா மாறி மாறி எப்படி வருது? மாறுபடுகிறது. அதுக்கு காரணகர்த்தா யாருன்னா பகவான். இங்கதான் மாத்துறார். ஏன் மாத்துறார்? நாளை மாத்துறார், கோலை மாத்துறார். நாளையே மாத்தினார், கோலையும் மாத்தினார். இவ்வளவும் எதற்காக பகவான் செய்கிறார்? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் இறுதியில் தர்மம் வெல்லணும். தர்மத்துக்காக போராடுறார் பகவான். நம்மளாம் என்னமோ நினைக்கிறோம், பகவான் வந்து இவ்வளவு செய்யறாரே, இது வந்து தப்பு தானே நாம நினைக்கிறோம். ஆனா அது தப்பா? தர்மத்தை காப்பாற்றணும். எப்படி காப்பாத்துறது? அவங்க மட்டும் சூதாடி வஞ்சகத்தன்மையாக எல்லாம் பண்ணாங்கல்ல, அப்ப நாம ஏன் வஞ்சனை பண்ணக்கூடாது? நல்லதுக்காக ஒரு வஞ்சனை பண்ணலாமே, அதுவும் நல்லதுக்கு தான், கெட்டதுக்காக இல்லை. அதனால என்ன பண்ணிட்டார்? நாளை மாற்றினார், கோலையும் மாற்றினார். ரெண்டுத்தையுமே மாத்தினார். இப்ப மாத்தி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க, இரவோடு இரவாக போறாங்க. எங்க? குருச்சேத்திரம். குருச்சேத்திரத்துல கொண்டு போய் கலபலி கொடுக்குறாங்க. கலபலினா நீங்க நினைக்கிற மாதிரி நாம கொடுக்கிற மாதிரி பலி கிடையாது. நாம கொடுக்கிற மாதிரி பலி கிடையாது. பலினா முதல்ல என்னால எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏதோ கலபலி கொடுக்குறாங்க கலபலி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா கலபலி என்பது விளக்கத்தை முழுசா புரிஞ்சுக்கணும். யாரும் அடுத்தவர்கள் வந்து அவரை வெட்டுவது கிடையாது. அவரை யாரும் வெட்டுறது கிடையாது. நாம வெட்டுறோம் பாருங்க. எதை? 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்தறது, அதெல்லாம் நாம பண்றோம். அதெல்லாம் அல்ல. அவரை என்ன பண்றார்? காளி தேவி இடத்தில் இரவு 12 மணிக்கு, அமாவாசை இரவு 12 மணிக்கு மார்கழி மாசம் வர்றார். அங்கே குருச்சேத்திரம் என்கின்ற இடத்துல, அந்த இடத்துல செய்யறார். எதை செய்யறாங்க? காளி தேவி முன்னாடி. ஏன்னா யுத்தத்திற்கு அதிபதி காளி தேவி. இவ வேற யாரும் இல்ல, அவதான். அவ உள்ள உட்கார்ந்து இருக்கிற திரௌபதி அம்மா தான் காளி, வேற யாரும் இல்லை. யாரோ நினைச்ச கூடாது. அந்த அம்மா தான் இந்த அம்மா, இந்த அம்மா தான் அந்த அம்மா. யுத்தத்திற்கு காளி தேவி தான் காரணம். அந்த அம்மாவை வணங்கினா ஜெயிப்போம்.
சண்டையில ஜெயிக்கணும்னா அந்த அம்மாவை தான் வணங்கணும். இவங்க என்ன பண்றாங்க, அந்த கலபலி கொடுக்கிறதுக்கு போயிட்டு அவரை அரவான் நிற்கிறார். அரவான் முதல்ல காளி தேவியினுடைய காலில் விழுந்து பூஜையெல்லாம் முடிச்சு காளி தேவி காலில் விழுந்து அப்ப அவர் சொல்றார், பாண்டவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தைமார்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த மகாபாரத யுத்தத்தில் என்பதற்காக காளி தேவி என் 32 அங்க அவயங்களை நானே அறிந்து உனக்கு படைக்கிறேன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலபலின்னா என்னது, பலியிடுதல். அரவான் கலபலி அப்படின்னா என்னதுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். அப்பன்னா 32 அங்கங்கள், அந்த 32 அங்கத்தை தன்னைத்தானே அவரே அறிந்து படைக்கிறார். உயிரோட இருக்கிற பொழுதே அறிந்து படைக்கிறார். உயிரோட இருக்கும் போதே அவரே அறிஞ்சு படைக்கிறார். நாம் எல்லாம் உயிரை கொடுத்த கடவுளுக்கு ஆமா முடிச்சு அடிச்சிடுவான். அது மட்டும் வளராதுன்னு தெரிஞ்சா அடிப்பீங்க, அது வளராது. ஒரு டைம் அடிச்சா வளராது. அடிப்போமா யாருன்னா? ஒருத்தரும் அடிக்க மாட்டோம். உயிரை கொடுத்த கடவுளுக்கு ஆமா முடியை கொடுத்துட்டு வரோம். அதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. அது கிண்டல் பண்றது இல்லை, உள்ள அர்த்தம் இருக்கு. தன் அழகை கெடுத்து கொள்ளுவது. முடி இருந்தா எல்லாருக்கும் அழகு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முடினா அழகு. அந்த அழகை விகாரமாக ஆக்கி கொள்ளுவது இறைவனுக்காக. சுவாமி நான் அழகா இருக்கும், எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் விரும்புவோம். யாராவது அசிங்கமா இருக்கணும்னு விரும்புமா? யாராவது சொல்லுங்க, அசிங்கமா இருக்கணும்னு யாருன்னா விரும்புமா? யாரும் விரும்ப மாட்டோம். அப்போ தான் மொட்டை அடித்து கொண்டால் விகாரமாக இந்த முகம் காணப்படும். அழகுல ஒரு அங்கத்துல அது குறையுது, அழகை அந்த அழகுல ஒண்ணு குறையுது. அதனால உயிரை கொடுத்த கடவுளுக்கு நாம முடியை கொடுக்கிறோம்னு அர்த்தம். அது வளருவதனால நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அது வளராதுன்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டோம். ஆனா உண்மையாக பலி கொடுப்பது, சிங்கத்தை புளிய கரடி எல்லாம் கொடுக்குறோமா? பாவம் வாய் பேசாத ஜீவனை கொண்டு வந்து கொடுத்துடுறோம் இல்லையா? பலி கொடுத்தல் என்பது இதுதான். பலி கொடுத்தல் ஒரு ஜீவனை பிடிச்சி வெட்டுறதுக்கு பேர் பலி கொடுத்தல் அர்த்தம் இல்லை, தன்னைத்தானே அறிந்து படைத்தல். அது மாதிரி படைத்தவர் கட்டிய கோயில் தான் வடபழனி முருகன் கோயில். நாக்க வெட்டி திருத்தணி உண்டியல்ல போட்டவர். 2வது சீடரும் நாக்க வெட்டி திருத்தணியில உண்டியல்ல போட்டவர். இவங்க 2 பேரும் அதை போட்டதுனாலதான் வடபழனி கோயில் பிரபலமானது. வடபழனி முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் முதல்ல கட்டிய சீடர்கள் முதல்ல ஒருத்தர் கட்டினார், அதுக்கப்புறம் ஒருத்தர் கட்டினார். 2 பேருமே வந்து தன் குரு நாக்க வெட்டி திருத்தணி உண்டியல்ல போட்டாரே, அதே மாதிரி தன்னை 2வது சீடரும் நாக்க வெட்டி உண்டியல்ல போட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2 பேருமே ஊமை. நாக்க வெட்டினதுக்கு அப்புறம் பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? அப்படி இருந்துதான் அதை குறி சொன்னார்கள் வந்தவங்களுக்கு. அப்படி ஊமையாக இருந்து குறி சொல்லி கட்டப்பட்டதுதான் எது, வடபழனி முருகன் கோயில் வந்து இன்னைக்கு பிரசித்தியானதுக்கு காரணம் வந்து. அப்போ யோசித்து பாருங்க, கடவுளுக்கு நாம என்ன செய்யணும்? சுவாமி எனக்கு இது நிறைவேறினா மூக்க வெட்டி போடுறேன், நாக்க வெட்டி கொடுக்குறேன், அப்படிதானே வேணும். கொடுப்போமா நாமெல்லாம்? நீ கொடுத்தா கொடுக்கலன்னா போய்யா, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா உண்மையான பலியிடுதல் என்பது எது? தன்னைத்தானே அறிந்து படைத்தல். அதனாலதான் பெரும்பாலும் இந்த நெருப்புல இறங்குறோம் தெரியுமா? அதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, அவள் நெருப்பில் அவதாரம் செய்தவள். 99 முறை நெருப்புல இறங்கி வருஷத்திற்கு ஒரு முறை இறங்கி ஏறினவள். அது நிமித்தமாக அவள் பட்ட மாதிரி நாமும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த ஞாபகார்த்தத்திற்காக நாம நெருப்புல இறங்கி ஏறுறோம். திரௌபதி அம்மன் கோயில்ல மட்டும்தான் நெருப்புல இறங்குறது ஆதி காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எல்லா கோயில்லையும் அதை பழக்கம் பண்ணிக்கிறாங்க. மாரியம்மா கோயில்ல பழக்கம் பண்ணிக்கிறாங்க, முருகர் கோயில்ல பழக்கம் பண்ணிக்கிறாங்க, சிவன் கோயில்ல பழக்கம் பண்ணிக்கிறாங்க. எல்லா கோயில்கள்லுமே அதை இப்போ பழக்கத்துல கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல திரௌபதி அம்மா கோயில்ல மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நெருப்புல இறங்கக்கூடியது அப்படின்றது வந்து இறங்கினாங்க. இப்போ இரவான் என்று சொல்லக்கூடிய அரவானை
குருச்சேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் காளி தேவிக்கு தன்னைத்தானே அவர் பலி கொடுத்தார். அப்படி பலி கொடுத்த பொழுது காளி தேவி வரம் கொடுக்கிறாங்க, கண்டிப்பாக பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் அணிவகுப்பு என்று சொல்லக்கூடியதை நடத்துறாங்க. அணிவகுப்பு என்பது நடத்தப்படுகிறது. அப்படி நடத்துற பொழுது பலராமர் விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். பலராமரும் புறப்படுறார். எங்க புறப்படுறார்? தீர்த்த யாத்திரைக்கு இல்ல, மருமகன் கோச்சிக்குவானேன்னு சொல்லிட்டு மருமகன் பக்கம் போறார். கிருஷ்ணர் பார்த்தனுக்கு சாரதி, ஒரு அக்கரோணி சேனை துரியோதனுக்கு கொடுத்துட்டார். யாரு? கிருஷ்ணர் கொடுத்துட்டார். மாமனாராக இருக்கக்கூடியவர், மாமனாரு யாரு? பானுமதியினுடைய அப்பா, துரியோதனுடைய மனைவியினுடைய அப்பா பலராமர். அவர் என்ன பண்ணிட்டார்? நேரா மருமகன்கிட்ட போலான். ஆதிசேஷனுடைய மறு அவதாரம் பலராமர். இன்னொன்று, அவர் அரவ கொடி, இவர் பாம்பு. ரெண்டும் ஒண்ணு சேரக்கூடாது. சேர்ந்தா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும், பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். இது பகவானுக்கு தெரியும். பகவான் பார்த்தார், புறப்படுறீங்களா? போங்க. அம்மா மகாலட்சுமியே, எங்க வைகுந்தத்துல இருக்கிற லட்சுமியை கூப்பிட்டாரா? சுவாமி சொல்லுங்க சுவாமி, நான் கண்ணு குட்டியா வரேன், நீ பசுவா வா. நான் மேல நின்னுட்டு கத்துறேன், நீ உள்ள பள்ளத்துல இறங்கு. அந்த வழியா எங்க அண்ணா வருவார், உன் கழுத்துல கயிறை போட்டு தூக்குவார், நீ செத்து போன மாதிரி நடிக்கணும். சாமி, உங்களுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? என்னம்மா பண்றது? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும். வேற யாராவது புடிச்சு கொன்னா அவன் என் பேர்ல கேஸ் போட்டுருவான். என் பொண்டாட்டிய கொன்னா என்ன எவனோ கேஸ் போட முடியாது. அப்படி இல்ல, நடிக்கத்தான் சொல்றேன். அதனால அப்படின்னார். உடனே என்ன பண்ணாரா? பள்ளம் வெட்டி இருந்தார், பசுவை அது உள்ள இறக்கிட்டார். கன்றுகுட்டியாக இவர் மேல நிக்கிறார். யார்? பகவானே நிக்கிறார் மேல. அப்படி கன்றுகுட்டியாக பகவானே மேல நின்று கொண்டிருக்கிற பொழுது பார்த்தார். இப்போ அந்த வழியா பலராமர் வரார். வந்த பலராமர் பார்த்தார், அச்சோ இது என்ன? இது கன்றுகுட்டி ஏன் அழுது கொண்டிருக்கு? தேரை நிறுத்தி, தேரோட்டி தேரோட்டி தேரை நிறுத்தினார். எட்டி பார்த்தா பசு பள்ளத்துக்குள்ள இருக்கு. 8 அடி பள்ளத்துல இருக்காது, 10 அடி 8 அடி பள்ளத்துல இருக்கு. இவ அதை தூக்கணும். ஒரு ஆளால பசுமாட்டை தூக்க முடியுமான்னா முடியாது. இவர் பார்த்தார், கயிற்றை போட்டு தேரோட்டிக்கிட்ட சொல்லிட்டு, நீ ஒரு பக்கம் இழு, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். இவர் கழுத்து பக்கம் கயிறை போட்டு இழுக்கிறார், அது கால் பக்கம் போட்டு அந்த பக்கம் அவர் இழுக்கிறார். இது என்ன பண்ணுச்சு? கழுத்து தொங்கிடுச்சு, மேல தூக்கி போட்ட உடனே தொங்கிடுச்சு. தேரோட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் புரட்டி புரட்டி பார்க்கிறார். ராஜா ராஜா, பசுமாடு செத்து போச்சு ராஜா. அதுவும் நீங்க இந்த நேரத்துல துரியோதனன் பக்கம் போய் சேர போறீங்க, இந்த நேரம் பார்த்து பசுமாடு சாகடிச்சுட்டு வேற போறீங்க, என்ன நடக்குமோ தெரியலன்னார் தேரோட்டி. அபசகுணமா நடந்துருச்சுன்னார். அந்த நேரம் பார்த்து பகவான் வரார். அண்ணா, இன்னுமா நீங்கள் உங்கள் மருமகன் பக்கம் போகவில்லை? கிருஷ்ணா, இந்த நேரம் பார்த்து துரியோதனன் வேற யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறான். ஒருவேளை துரியோதனனுக்கு தான் ஆபத்தாக இருக்குமோ, ஒருவேளை உங்களுக்கு ஆபத்தாக இருக்குமோ. அச்சோ, இந்த கன்றுக்கு அம்மா இல்லாமல் போய்விட்டதே, இனிமேல் யாரு இதை பார்த்து கொள்ளுவார்கள்? அண்ணா, ஒரு எதுகுலத்தில் யாதவ குலத்தில் பிறந்து விட்டு இப்படியா செய்வது? எதுகுலத்துல பிறந்துட்டு ஒரு பசுமாட்டை கொல்லலாம? மகா பாவம் இல்லையா? சொன்னார். கிருஷ்ணா, இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? 66,000 கோடி தீர்த்தத்தில் நீராட வேண்டும். டே, என்னடா சொல்ற? ஒரு பசுமாட்டை கொன்னதுக்கு 66,000 கோடி தீர்த்தமா? நான் எங்கடா போவேன் அந்த தீர்த்தத்துக்கெல்லாம்? அது என்ன, எங்க போவீங்களோ, ஏது போவீங்க? நதியும் ஒன்று சேரக்கூடியது கடல், சமுத்திரம்னு பேரு. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, பிரம்மபுத்திர எல்லாம் கடல்ல தான் கிடக்குதான். எல்லா நதியும் கடல்ல கிடக்குது. ஒரே ஒரு நதி மட்டும் கடல்ல கலக்கலை. சொல்லுங்க பாப்போம். இல்ல, அவங்களும் கலக்குறாங்க. தென்னாட்டில், நம்ம நாட்டில் தென்னாட்டில் இருக்குது. சிவபெருமான் கையினால் உற்பத்தி செய்யப்பட்டது.
காவேரி தான் கடல்ல கலக்கிறாரு. நான் இவ்வளவு குழு கொடுத்து சொல்லலைன்னா எப்படி? அப்புறம் தென்னாட்டு பக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. சிவபெருமான் உற்பத்தி செய்யப்பட்டது மீனாட்சி திருக்கல்யாணத்தின் பொழுது உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு. அப்பா எப்பயாவது கண்டுபிடிச்சிங்களே, எவ்வளவு குழு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு. நானும் வேற கதையாக வேற கொஞ்சம் சொன்னேன், பெண்களுக்கு தாய் வீட்டு பெருமை வேண்டாம்னு. தாய் வீட்டு பெருமையே பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மீனாட்சி திருக்கல்யாணத்தில் உணர்த்தினார் சிவபெருமான். சொன்னல குண்டோதரனுக்கு சோறு கொடுத்தாருன்னு. வைகை சிவபெருமானுடைய வைகை நதி மட்டும்தான் கடலில் போய் கலக்கிறது கிடையாது. அது மட்டும் கலக்க முடியாது. ஏன்னா அது எங்கே இருக்கு? சென்ட்ரல் பிளேஸில் கடலுக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால வைகை நதி போய் கடலில் கலப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஆராய்ச்சிக்கு அந்த மாதிரி போகலை. ஆனால் வைகை கலக்கிறதுலன்னு சொல்லப்படுகிறது. இறைவனுடைய கருணையினாலே வருஷத்திற்கு ஒரு முறையாவது நாம் எல்லாம் கடலில் போய் நீராடணும். அந்த கடல் தீர்த்தத்தை, ஒரு 3 கை தீர்த்தத்தை சூரியனை சாட்சி வச்சு இறந்து போன தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 27 தலைமுறை யாராவது பாவம் செய்திருந்தால், 21 தலைமுறை யாராவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் விலக வேண்டும். அதற்காக சமுத்திர ராஜா கடல் மாதா உன்னிடத்துல நீராடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் நீராடணும். கடல்ல நீராடலாமா? நீராடலாம். 66,000 கோடி தீர்த்தமும் அதில் ஒன்று கலக்குது. அதனால கடல்ல நீராடலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. கடல் தீர்த்தத்தையே கொண்டு நம்ம வீடுகளில் தெளிக்கலாம். கடல் தீர்த்தத்தை வீடுகளில் தெளிக்கலாம், அதுவும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இவர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டாங்க. அப்படி தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டதற்கு பிறகு தேர்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய, அதாவது யானை படை, இது எல்லாமே படை வருது. அனைத்தும் படை திரட்டுறாங்க. அப்படி திரட்டின உடனே அப்பதான் துரியோதனை பீஷ்மர்கிட்ட கேட்குறான், தாத்தா இவ்வளோ பெரிய படையை எப்படி தாத்தா கொல்லுவது? எவ்வளவு நாள் இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னார். அப்பதான் அதுக்கு பீஷ்மர் சொல்றார், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு நாளிகையிலெல்லாம் கொன்னுடுவாங்க. ஒரு பகல்ல கொல்லுவார், அதுக்கு அடுத்து வரு பகல் அப்படின்னு சொல்லக்கூடியல ஒருத்தர் கொல்லுவார். உலகம் முழுவதும் ஒன்று சேர்த்து வந்தாலும் ஒரு வினாடியில கொல்லக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர் விஜயன்னர். ஒரு வினாடியில அவர் கொன்னுடுவாராம். அந்த மாதிரி ஒன்றை சொல்றார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு என்று சொல்லக்கூடியதையெல்லாம் தொடர்ந்து இங்க முதல் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது தொடங்குகிறார்கள். முதல் நாள் யுத்தம். அப்படி முதல் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது தொடங்குகிற பொழுது அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் பார்க்கிறான். பார்த்த அடுத்த வினாடி பார்க்கிறான், மாயை என்றொருத்தி தன்பால் மனமெனும் மைந்தன் தோன்றியே. மாயை என்றொருத்தி தன்பால் மனமெனும் மைந்தன் தோன்றி தூயனல் அறிவின் தன்னை தோற்றம் இன்று ஆக்கி வைத்தாள். தாயோடு தந்தை மக்கள் தாரம் என்று இவர் பால் வைத்த நேயமும் அவன்தனாலே நிகழ்ந்தது ஓர் நினைவு கண்டாய். இறைவனுடைய கருணையினாலே அர்ஜுன பெருமான் பார்க்கிறார். பார்த்த பொழுது அர்ஜுன பெருமான் சொல்லுகிறார், கிருஷ்ணா, என் அண்ணாவினுடைய தலைக்கு மணிமகுடம் வருவதற்கு இவ்வளவு பேர் இறக்க வேண்டுமா? இவ்வளவு பேர் சாக வேண்டுமா? நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னார். ஏண்டாப்பா, நான் தூது வரேன்னு சொல்லும் பொழுது நீ என்ன சொன்ன? 33 கோடி தேவர்கள் 33 கோடி ஆயுதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆயுதம் என்று சொல்லக்கூடியது என்னை எப்ப சண்டை எப்ப சண்டை எப்ப சண்டை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் எனக்கு சண்டை வேணும்னார்.
அப்ப சண்டை வேண்டும் என்று கேட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா கேட்டது இவர் தான் கேட்டார். இப்ப சண்டையை வாங்கி கொடுத்தா இவ்வளவு பேரை கொன்றால் தானா எனக்கு அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என் கண்ணா தலைக்கு மணிமகுடம் வருமா? அதுவும் தாத்தா பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவர பேர்களை நாங்கள் கொல்ல வேண்டுமா? அதனால கிருஷ்ணா நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் கீதையினுடைய சாரத்தை சொல்றார். கீதையினுடைய சாரத்தை சொல்றார். மரணத்தை எண்ணிக் கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கல்மனதன்றோ, காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொல்பவள் கண்ணன், சொன்னவள் கண்ணன். துணிந்தனில் தர்மம் வாழ்க, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. இந்த நல்ல நேரத்தில் பொன்னியம்மன் கோயில் பூசாரி டாக்டர் கண்ணபிரான் அவர்கள் இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். ஐஸ்வர்யா ஓட்டல், பேபி, ஜெயபால், தினேஷ், விக்கி இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானுட ஆன்மா மரணம் எய்தாது மறுபடியும் பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய். மறுபடியும் மறுபடியும் நமக்கு என்ன இருக்காம்? பிறவி இருக்கிறது. எதற்காக பிறவி? ஆசை என்கின்ற ஒன்றினால் பிறவி. இன்னொன்னு ஆசைக்கு தான் பிறவி கொடுக்கிறான்னா, ஆசை மட்டும் கிடையாது, கர்மாவுக்காகவும் பிறவி கொடுக்கப்படுது. நாம் செய்யக்கூடிய கர்மா என்னது? பாவம். என்ன பாவம் பண்றோமோ அதுக்கு ஒரு பிறவி தருவார்.
அப்ப பிறவியை வேண்டாம் என்று யார் சொல்ல முடியும்? நாம சொல்ல முடியாது. அப்பனா என்ன அர்த்தம்? அருணகிரி பெருமான் சொல்றார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7 ஆல பெருக்கணுமா. ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா? ஜேசிபி வச்சு எது வச்சு அளக்கிறது? எதையாவது வச்சு அளக்க முடியுமா? எதையுமே வச்சு அளக்க முடியாது. ஆனால் என்ன சொல்றாரா இவர்? சொல்லுகிறார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7 ஆல பெருக்கணும். அவ்வளவு பிறவிகள் நமக்கு இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பிறவிகள் நம்ம செய்யறோம்னா என்ன அர்த்தம்? கர்மா மீண்டும் 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 தொடருதுன்னு அர்த்தம். அப்போ கர்மாவை கழித்தால் மட்டும்தான் இப்ப பிறவி எடுத்திருக்கிறோமே, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா கர்மா. அது சுகம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, துக்கத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அனுபவிப்பதற்கு கொடுப்பதற்கு யார் காரணம்னா கர்மா சொல்லப்படுது. அதனால சொன்னார், மரணத்தை என்னும் கலங்கிடும் விஜயா, இவர்கள் மேனி என்றாவது ஒரு நாள் வென்றுதான் தீரும். யாராவது மரணம் இல்லாத இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களா? சொல்ல முடியுமா? மரணம் இல்லாத பெருவாழ்வு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். யார் அவரு? சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் இருக்கிறார். மற்றவங்க எல்லாருமே மரணிப்பார்கள். யார் மரணிப்பா? பிரம்மாவே மரணிக்க போகிறார். அதுக்கு அடுத்து நாராயணருக்கும் வரும், இவர்களுக்கே வருது. அப்படின்னா பிறப்பும் இறப்பும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி சிவபெருமான். அவருக்கு மட்டும்தான் இறப்பு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்கின்ற ஒருவரை தவிர வேற யாராலையும் விதியை வெல்ல முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம். அது அர்த்தம் அல்ல, இடையில இருக்கிற வரி இருக்கு. என்னது? விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்லலாம், மற்ற யாராலையும். மார்கண்டேயருக்கு வயசு 14லயே இறக்கணும்ன்றது விதி. மாத்தி எழுதுனது யாரு? சிவபெருமான் தான் மாத்தி எழுதினார். இல்லைன்னா அவரால் மாத்தி எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு எலியாக பிறந்தவருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார். அவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவரே சிரஞ்சீவியாக அவதாரம் செய்திருக்கிறார். அவர்தான் ஆஞ்சநேய சுவாமிகள். இதெல்லாம் எதனால சொல்றேன்? அதே மாதிரி சித்திரகுப்தர் அவரே அவதாரம் செய்தவர். நிறைய அவதாரங்கள் சிவபெருமான் எடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பிறவி என்கின்ற ஒன்றையே மாற்றக்கூடிய வலிமை படைத்தவர் ஒரே ஒருவர். யாரான்னா சிவபெருமான். மரணமில்லாத பெருமான் அப்படின்னா அது சிவபெருமான். அதனால சொல்றார், எல்லோருக்கும் இறப்பு நிச்சயம், எல்லாருக்குமே இறப்பு நிச்சயம். அப்போ பிறந்தால் அவர்கள் இறப்ப நிச்சயமா. நீ அவர்களை கொல்லலனாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இறந்தே தீரணும். அவர்கள் மேனி வென்றுதான் தீரும் ஒரு நாள். அதனால மரணத்தை எண்ணி கலங்காது. பானத்தை அவங்க மேல போடு, பழியை என் மேல போடு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க போகுதோ அது நன்றாகவே நடக்கும். எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எதையும் கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போறதும் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்தில் என்னுடையது, நாளை உன்னுடையது, நாளை வேறொருவருடையது. இதான் கீதையினுடைய ஒரு ஷார்ட்டான சாரம் அப்படின்றது. 18 அத்தியாயத்தை சொன்னார். 18 அத்தியாயத்தை சொல்றார். அப்ப என்ன சொல்றாராம்? கண்டிப்பாக நாம செய்யக்கூடிய கர்மா நம்மளை தொடரும். அப்ப அந்த கர்மா தொடருவதற்கு காரணமாக நாம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணுமா? பரோபகாரம் ஈத்தம் சரீரம். கீதையில பகவான் சொல்றார். இது ஒண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாது. இந்த 4 பேர்னா பக்கத்து வீட்டுக்கார், ஏத்து வீட்டுக்கார், அடுத்த வீட்டுக்கார் எல்லாம் கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேருக்கு நன்மை செய்தால் என்றைக்கும் இறைவன் உன் கூட இருப்பார். மாதான்னா ஆண் பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதா, பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் மாமியார் தான் மாதா. ஏன்னா மாற்றிக்கணும். எங்கள் அம்மா மாதிரி மாமியார் வருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. 25 வருஷம் பெற்று வளர்த்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா அந்த மாமியாரை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். ஒன்றும் வேணாம், நான் சொல்கிற மாதிரி ஐஸ் வச்சிங்கன்னா மாமியார், எல்லா மாமியாரும் சரண்டர் ஆகிடுவாங்க. எல்லா மாமியார், டோட்டல் மாமியார். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் 2 விஷயந்தான், மாமியார்கிட்டையும் வீட்டுக்கார்கிட்டையும். ஒன்று ஆமாம் போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க. மாமியார் என்ன சொன்னாலும் ஆமாங்கத்த,
ஆமாங்கத்த, சரிங்கத்த, ஆமாங்கத்த. இப்படி சொல்லிட்டீங்கன்னா எந்த வீட்லேயும் மாமியார் மருமக சண்டையே வராது. இன்னொன்று, இந்த மருமகள் எல்லாம் வேலை செய்யாமல் இருக்கணும்னா ஒரு டிப்ஸு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத்தை, நீங்கள் வைக்கிற குழம்பு மாதிரி நானும் என்னென்னமோ போட்டு வச்சு பார்க்குறேன் அத்தை, ஆனால் அந்த மாதிரி வரவே மாட்டேன் அத்தை. உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் சொல்லின்னு இருக்கார் அத்தை, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரல, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரல, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வரல. அடுப்பாங்கிற பக்கமே உங்களை விட்டா கேளுங்க, அடுப்பாங்கிற பக்கமே எந்த மாமியாரோட என் பையன் இன்னும் ஒரு பிடி சேர்த்து சாப்பிடுவான் அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த கிளவி முடியலைன்னா கூட அதுதான் அடுப்பாங்கரையில் நிற்கும். மருமகள் டிப்ஸ். மாமியாருக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏம்மா மருமகளுக்கு மட்டும் சொன்னீங்களே, மாமியாருக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்கள் மருமக இட்லி சுட்டா அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். எப்படி? பஞ்சு மாதிரி இருக்கும். இட்லியா இது நான் சுட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நாளைக்கு இட்லி கிடைக்காது. ஒன்றும் இல்லைங்க, புகழ்ச்சிக்கு அடிமை ஆவாதவர்கள் ஒருவருமே கிடையாதுங்க. அத்தனை மனிதர்களுமே, மனிதர் மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வமே புகழ்ச்சிக்கு தானேங்க. திரௌபதி அம்மா வாழ்க, திரௌபதி அம்மா வாழ்க, திரௌபதி அம்மா வாழ்கன்னு அந்த அம்மா கூட சிரிக்கிறான். திரௌபதி அம்மா வேணாம் வேணான்னாக்கா அவளும் அப்படின்னு கோபப்படுறான். இதாங்க பாலிசியே. மனிதர் பாலிசி மட்டும் இல்லைங்க, தெய்வத்தின் பாலிசியும் இதுதான். அப்போனா என்னது? தெய்வத்தை வாழ்த்தணும், நம்ம மனிதர்களையும் வாழ்த்திக்கணும். அப்பப்போ என்ன பண்ணணும்? சமைச்சா இது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன், நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இல்லாதே அன்னைக்கு நல்லாகுதுன்னு நாங்களே இன்னைக்கு நல்லாவே சமைப்போன்னு சமைப்பாங்க. இதுதான் விஷயமே. அப்போது ஒன்று ஆமாம் போடுங்க, இன்னொன்று மாமா போடுங்க. இது ரெண்டு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா மாமியாரும் சரண்டர், வீட்டுக்காரும் சரண்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வராது. அதனால இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார், பரோபகாரம் இதம் சரீரம், 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாது, ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாதே. அப்ப இதை சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒருவருக்கு கூட தீங்கு பண்ணாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் நம்மால முடிஞ்சா உதவி செய், நம்மால முடியலையா சிவனேன்னு இருந்துரு, நம்மால முடியலன்னா சிவனேன்னு இருந்துரு. இதுதான் பாலிசி. இன்னொன்று, நம்மால முடிஞ்ச சிறு சிறு தான தர்மங்களை செய்யணும். யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன செய்யணும்? சிறு சிறு தான தர்மங்கள் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் தானத்தையும் தர்மத்தையும் செய்யுங்க. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அதனால மரணம் என்று சொல்லக்கூடியது எல்லோரையும் வெல்லுவது, மரணத்தை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். பின்னொரு பிறப்பில் யானும் ராமகுல, பின்னொரு பிறப்பில் யாமே ராமலக்குமம் பேர் பெற்றோம், நெடும் பிறப்பில் நீயும் யானுமாய் ஈண்டு நின்றோம், நின்னிடை மயக்கும் இந்த நேயமும் ஒழிக என்று தன்னிலை அவர்க்கு காட்டி தத்துவம் தெளிவித்தானே, தத்துவம் தெளிவித்தானே. எல்லாமுமாக நானே இருக்கிறேன். பகவான் கீதையில சொல்றார், மரமாக நானே இருக்கிறேன். மரத்துல அரச மரமாக இருக்கிறார். வேம்பு என்று சொல்லக்கூடிய கசப்புல வேப்ப மரமாக இருக்கிறார். பறவைகளில கருடனாக இருக்கிறார். யானைகளில ஐராவதமாக இருக்கிறார். குதிரையில உஜ்ரவசு என்கின்ற குதிரையாக இருக்கிறார். அதாவது வெள்ளை குதிரை, அதுல மச்சம் இல்லாத குதிரை, அது இந்திரனிடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் உஜ்ரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் முனிவர் என்று சொல்லக்கூடியவர்கள்ல ஒவ்வொருத்தர் பிரிவு இருக்கலையா, சப்த ரிஷிகள். அதுபோல ரிஷிகள்ல நான் சப்த ரிஷிகளாக இருக்கிறேன். அப்போ அழிக்கக்கூடியதுல யமனாக இருக்கிறேன், அழிப்பதில் நான் யமனாக இருக்கிறேன். அதே மாதிரி அழகுல முருகப்பெருமானாக இருக்கிறேன். மனித சொரூபத்தில் ராமராக இருக்கிறேன். தர்மத்தை காப்பாற்றுவதில் கிருஷ்ணனாக இருக்கிறேன். ஒருவருக்கும் ஒவ்வொன்றா சொல்றார். அதே மாதிரி பக்தனை காப்பாற்றுவதில் நரசிம்மராக இருக்கிறேன், பக்தரை காப்பாற்றுறதுல. ஏன்னா 10 மாதம் தங்கினா கூட குழந்தை பிறக்கணுன்றது உடனே கூப்பிட்ட மாத்திர தூண்லேருந்து வந்தார், ஒரு பக்தனுக்காக, ஒரு குழந்தைக்காக.
இந்த தூண்ல இருக்கானான்னு இரணியன் அடிச்சு அடுத்த வினாடி வந்தார். அதை சொல்றார், ஒவ்வொன்னுத்திலையும் என்னவாக இருக்கிறேன், நீக்கமற எல்லா இடத்திலும் நான் நிறைந்திருக்கிறேன். காற்றாக இருக்கிறேன், ஆகாயமாக இருக்கிறேன், பூமி மாதாவாக இருக்கின்றேன், நீராக இருக்கிறேன், நெருப்பாக இருக்கின்றேன், எல்லோரும் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கிறேன், எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன். நீ நினைக்கிற துன்பப்பட வைக்கிற, இப்ப இது புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். நம்ம எல்லாம் கடவுளை பார்த்து ஏண்டா துன்பம் கொடுத்தேன்னு நம்ம சொல்றோம்ல. நாம அனுபவிக்கிற துன்பத்தை நம்ம கூடவே இருந்து இறைவனும் அனுபவிக்கிறாரா அந்த துன்பத்தை. பகவான் கீதையில சொல்றார், நீ அனுபவிக்கிறாய் துன்பத்தை, ஆனா உன்னுடைய கூடவே இருந்து ஆன்மாவாக நானும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். அப்பன்னா இன்பமும் அவனே, துன்பமும் அவனே. நாம நினைக்கிறோம் நாம தான் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 2 லட்சம் யோனி பேதமாக பகவானே இருக்கார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருவர் யாரான்னா அர்ஜுனர். வேற யாருக்குமே இந்த காட்சி கிடைக்கல. அப்போ எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னா அர்ஜுன பெருமான். எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமான் யாரு? பெருமாள். ஆனா எல்லா காட்சியும் பார்த்தவர், விஸ்வரூப தரிசனம் என்கின்ற ஒன்றை பார்த்தவர் யாரா அப்படின்னா என்ன பண்றார்? அர்ஜுன பெருமான் என்று சொல்லக்கூடியவர் இந்த காட்சியை பார்க்கிறார். என்ன டவுட்? அவருக்கு கருட வாகன காட்சி, இவருக்கு விஸ்வரூப தரிசனம், அவருக்கு கருட வாகன காட்சி. அதான் அங்க சர்ச்சை என்னன்னு கேட்டேன், அதுக்கு தான் காரணம் கேட்டேன். அவருக்கு கருட வாகன காட்சி, கருட வாகன காட்சி பார்த்த ஒரே ஒருத்தர் யாரான்னா கர்ணன். இப்ப பார்க்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆனா இவர் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம்னா மரமா செடியா கொடியா எல்லா ரூபத்திலையும் அது கீழே இருக்கு, நான் மேல இருக்கிறேன். யார் வேணாலும் ஏத்தலாம், மேல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு. அப்பனா என்ன தரிசனம்? அது ஒவ்வொரு டைமும் சொல்லி ஏத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா அதை என்ன பண்றோம், நாங்க அப்படியே பகவான் கையிலேயே விட்டுறோம். அப்போ விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லக்கூடிய தரிசனத்தை செய்கிறார். இப்ப அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவரே என்னவாக இருக்கிறார்? எல்லா ரூபமாக இருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஏக்க, யானை, குதிரை இருக்கக்கூடிய ஜீவன்கள். அது இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், உள்ள இருக்கா கேளுங்க. அப்ப எல்லா ரூபமாக இறைவன் இருப்பதை கண்டார். அப்பதான் இவருக்கு மனம் திருப்தி அடைந்தது. கொஞ்சமா வைங்க, ஃபேன் ஆஃப் பண்ணு, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணு, அப்பதான் ஏறி. இறைவனுடைய கருணையினாலே எல்லா லைட்டும் போட்டு ஃபேன் தான் நிறுத்த. இறைவனுடைய கருணையினால் விஸ்வரூப தரிசனம் கொஞ்சமாக சேர்த்து. அதை கொடுக்குறாங்க பாருங்க, வாங்க. உடனே துரோணாச்சாரியாரை முதல்ல வணங்குறார். துரோணாச்சாரியாரை, அதாவது பீஷ்மாச்சாரியாரை வணங்கி, தாத்தா என் எதிரியின் பக்கத்தில் இருக்கிறீங்களே, நான் எப்படி போர்ல வெல்ல முடியும்? தாத்தா எனக்கு வெற்றி வர வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள் அப்படின்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். அப்ப 10வது நாள் சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். 10வது நாள் சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா நீங்க வெற்றி பெறலாம்
அவளை முன்னாடி நிறுத்தி அர்ஜுனன் பானம் போட்டான்னா 10வது நாள் என் பிராணன் என்று சொல்லக்கூடியது அம்பு படுக்கை. ஏன்னா அவர் விரும்புகிற வரைக்கும் மரணம் கிடையாது. அவரை எப்போ விரும்புகிறாரோ அப்போ தான் மரணம். அதனால் 10வது நாள் நான் சரச சயனத்தில் சாய்ந்து விடுவேன். அதுக்கடுத்து துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறார், மண் மகன் தருமன் வென்று வையகம் எய்த நின்பான் என் மகன் எனக்கு முன்னே இறந்தனன் என்று வானிலே. மண்மகன் தருமன் வென்ற வையம் எய்தி நிற்பாள் என் மகள் முன்னே இறந்தனன் என்று வானில். வில்மகபதியை ஒக்கும் வேந்தன் முன் சொல்லின் சூரன் தன் மகன் மகனே பின்னை சாபம் ஒன்று எடுக்கிலேனே. என் மகன் இறந்தான் என்று எனக்கு முன்னதாக தருமன் வந்து உரைத்தாள். அப்படி தர்மராஜா வந்து உரைத்தால் நான் என் மகன் எனக்கு முன்னாடி இறந்து விட்டானா என்று சொல்லி படைக்கலத்தை விட்டபொழுது, படைக்கலத்தை நான் விட்டேன்னா அப்பொழுது திருஷ்டதுய்மனன் என்று சொல்லக்கூடியவன் பானம் போட்டானால் நான் இறந்து விடுவேன். 15வது நாள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அங்க சொல்லிட்டார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்க்கிறார். என்ன சொல்றாரு? இல்ல நான் எப்படி பாரதம் சொல்றது? இவ்வளவு சத்தம் வந்தா நான் எப்படி பாரதம் சொல்றது? ஏற்கனவே அங்க தண்ணி சொட்டின்னு இருக்குன்னு தான் நான் இங்க மாத்தினேன். அவ்வளவு பேரும் உட்காந்துக்க நான் பாட்டுக்கு காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா எப்படி பாரதம் சொல்றது? சுவிட்ச் போடுது எது? ஃபேன் சுவிட்ச் போடுங்க ஐயா, ஃபேன் போடுங்க. இது வரைக்கும் அபிஷேகம் பண்ணீங்க, சந்தம் போட்டீங்க. இதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தால் நீங்கள் யாராக வேணால் இருந்துக்குங்க. அப்படி போயிடுங்க, எல்லாரும் எழுந்து பேசாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க, கதை கேளுங்க. ஏன்னா கர்ணம் மோட்சம், நான் சண்டை கதை கொஞ்சம் நானும் பார்ப்பீங்க, குறைப்பீங்கன்னா உங்கள் சவுண்டு தான் கேட்குதே தவிர என் சத்தம் மைக்கு வச்சு கூட என் சத்தம் கேட்க மாட்டேன். அதனால் தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் உட்காருங்க. இறைவனுடைய கருணையினால் முதல் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது தொடங்குகிறது. அப்படியே முதல் நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது தொடங்குகிற பொழுது அப்பதான் பார்க்கிறார் அபிமன்யுவும், அதாவது பீஷ்மாச்சாரியார் தேர் குதிரை அழைத்து சல்லியரோடு உத்தரகுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விராடராசனுடைய மகன் சண்டையிடுகிறார். ஏசிலாது உயர் தன் பிதாவின் எழில் தோபிதா மகள். ஏசிலாது உயர் தன் பிதாவின் எழில் பிதா மகன் ஏறுதேர் வாசினாலும் விழ தொடுத்தனன் வாலினால் அபிமன்னுவோ மாசிலா விரல் புத்திரல் திரள் மந்திராதிபதியுடன் உடன்று ஆசிலாடல் அப்பு மாமழை சிந்தினான் முகில் அஞ்சவே. வில்லடு என்று வாளெடுத்து, வாளெடு என்று வில்லை எடுத்து உத்திரன் என்று சொல்லக்கூடியவர், அதாவது பீஷ்மாச்சாரியாராக இருக்கக்கூடியவர் தான் முதல் நாளே அநியாய யுத்தம் செய்கிறார். சல்லியனாக இருக்கக்கூடியவர் உத்தரகுமாரனை கொல்லுகிறார். அப்படி உத்தரகுமாரன் இறந்து விட்ட பிறகு முதல் நாளே பாண்டவர்களுக்கு தோல்வி வருது. முதல் நாளே தோல்வி. சுவேதன் என்று சொல்லக்கூடியவனை பீஷ்மர் எதிர்க்கிறார். எதிர்த்து வில்லெடு என்று வாளெடுத்து, வாளெடு என்று வில்லை எடுத்து சுவேதனை கொல்லுகிறார். இப்போ 2வதாக பாண்டவர்கள் பக்கம் இறந்து விடுகிறார். 2 பேர் இறந்துட்டாங்க, விராடராசனுடைய பிள்ளைகள். அப்படி இறந்து விட்ட பிறகு தர்மராஜா விராடராசனை தேற்றுகிறார். முதல் நாள் யுத்தத்திலேயே பாண்டவர்களுக்கு தோல்வி, துரியோதனனுக்கு வெற்றி.
முதல் நாள்லேயே பாண்டவர்களுக்கு தோல்வி, துரியோதனுக்கு வெற்றி. இரண்டாவது நாள் என்று சொல்லக்கூடியது எங்கு பார்த்தாலும் உதிர ஆறு பிணமலை என்று சொல்லக்கூடியது அங்கு குவிகிறது. அதே மாதிரி மூன்றாவது நாள் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பகவானாக இருக்கக்கூடியவர் நிறைய யுத்தம் செய்கிறார் பீஷ்மர். இதை பார்த்த அடுத்த வினாடி பகவான் சக்கராயுதத்தை கையில் எடுக்கிறார். மூன்றாவது நாள் அப்படி சக்கராயுதத்தை கையில் எடுத்த உடனே பார்த்த உடனே பீஷ்மர் பணிகிறார். கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா, என்ன பார்த்தா என்ன ராவணந்து மாதிரி தெரியுதா, கும்பகர்ண மாதிரி தெரியுதா, என் மீது சக்கராயுதத்தை ஏவுவதற்கு எடுத்திருக்கிறாயே. அப்போ பகவான் சொல்றார், என்ன இன்னைக்கு யுத்தம் அந்த மாதிரி நீ செய்திருக்கிறாய், அதனால நான் இன்றைக்கு பகவானிடத்துல பீஷ்மர் ஒரு சத்தியம் பண்ணார். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி தானே நீங்க சொல்றீங்க, எப்படியாவது இந்த யுத்தத்தில் நான் இறப்பதற்கு முன்னதாக உங்களை ஒரு நாளாவது நான் ஆயுதத்தை எடுத்துக்க வைக்கிறேன். அதனால தான் இப்போ அவர் ஆசை நிறைவேற்றணும்னு இவர் சக்கராயுதத்தை கையில் எடுத்தார். சக்கராயுதத்தை கையில் எடுத்த உடனே அர்ஜுன பெருமான் பணிகிறார். கிருஷ்ணா, நான் பண்ணது தப்பு தான். ஏன் நீ பானத்தை எடுத்திருந்தா நான் போட்டிருக்க மாட்டேன். எங்கள் தாத்தா இத்தனை வயசுக்கு அப்புறம் என்னமா யுத்தம் செய்கிறாரு, நீ பார்த்ததுனால தான் நான் என்ன பண்ணேன், கையில் சக்கராயுதத்தை எடுத்தேன்னு அவர் எடுத்துட்டார். எடுத்த அடுத்த வினாடி இவர் பணிகிறார். பணிந்த அடுத்த வினாடி பீஷ்மாச்சாரியார் பணிந்த உடனே அர்ஜுன பெருமானும் பணிந்த உடனே மீண்டும் பார்த்தனுக்கு சாரதியாக பகவான் செல்லுகிறார். அப்படி சென்று விட்ட பிறகு மூன்றாவது நாள் உதிர ஆறு என்று சொல்லக்கூடியதும் பிணமலை என்று சொல்லக்கூடியதும் குவிகிறது. அப்படி குவிந்து விட்ட பிறகு நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா பீமசேனராக இருக்கக்கூடியவர் துரியோதனுடைய தம்பிமார்கள் 3 பேரை கொல்லுகிறார். 3 பேரை கொல்றார். அப்படி கொன்ற அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரா, ஓடி போய் சொல்றாங்க காந்தாரி கிட்ட, உங்க பிள்ளைங்க 3 அதாவது 5 பேர் இறந்து விட்டார்கள், 5 பேர் இறக்குறாங்க, 100 பேர்ல 5 பேர் இறந்துட்டாங்க. முதல்ல 3, இரண்டாவதாக 2, 5 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன அடுத்த வினாடி துன்பத்தில் காந்தாரி சொல்றாளாம், நான் பெத்தது 5 இறந்து போச்சு, அந்த குந்தி பெத்ததுல 5ல் 1 கூடவா போகல. எவ்வளவு நல்லவு பாருங்க. கொன்னே குந்தி மைந்தர் இருக்க கொலை உண்டீர், முன்னே முன்னம் முடிந்ததென முன்னா நின்னே என்னமை குலைய மண்மிசை பிழ்ந்தால் என்னே என்னே என்றினையாய் நின்று என் செய்தால் குந்தி தேவி புதல்வர்கள் 5 பேர்ல ஒருத்தர் கூட சாகலியா, நான் பெத்ததுல 5 போயிடுச்சா, பிள்ளைங்க இறந்துட்டாங்களேன்னு அவ அழல, குந்தி பெத்ததுல 1 கூட போகலையான்னு அழறா. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருந்துக்கிறாங்க தாய்மார்கள்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கணும். நான் பெத்தது 5 போயிடுச்சேன்னு அழல, இளமையிலே எனக்கு நீங்க கொல்லி போடுவீங்கடா குழந்தைங்களே, நீங்க இறந்துட்டீங்களே, நான் இன்னும் குத்துக்கல்லாட்ட இருக்கிறேனேன்னு அவைய அழல. என்ன சொல்லி அல்றா, நான் பெத்ததுல 5 போச்சு, அந்த 5 பெத்திருக்கிறாளே அதுல 1 கூடவா போகல, அப்படி யாராச்சும் சொல்லுங்களே, என் காதுக்கு இனிமையா இருக்கும்னு கேட்குறாளாம். எவ்வளோ நல்லவ பாருங்க. நல்லவ மகா பதிவிரத ஆனால் பொறாம, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அதுதான் அங்கே மண், அதுதான் காரணம். இப்போ 5வது நாள் யுத்தம், 6வது நாள் யுத்தம், 7வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியது பிணமலை உதிர ஆறு என்று சொல்லக்கூடியது ஓடுகிறது. 8வது நாள் என்று சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா பகதத்தன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது 8வது நாளில் இந்த அரவான் என்று சொல்லக்கூடியவர் அங்கே கலபலியாக இருக்கிறார். அப்படி கலபலியாக இருக்கிற பொழுது
அரவானை கொல்லுவதற்கு பகதத்தன் என்று சொல்லக்கூடியவன் ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்றாங்க. அப்ப அரவான் என்று சொல்லக்கூடியவனை இந்த என்ன பண்றாரா பகதத்தன் கொன்று விடுகிறார். அப்படி கொன்றதை பார்த்த அடுத்த வினாடி அரவான் யுத்தம் செய்து இறந்து விடுகிறார். அலம்பூசன் என்று சொல்லக்கூடியவன் இறந்து விட்ட உடனே அந்த அலம்பூசனால இறந்து விடுகிறார். இறந்த உடனே அபிமன்யு யுத்தத்துக்கு வருகிறார். தன்னுடைய தம்பி இறந்து விட்டாரேன்னு கருதி அங்க வருகிறார். பகவான் எம்பெருமானாக இருக்கக்கூடியவரிடத்துல பாண்டவர்கள் வருந்துகிறார்கள். அரவான் இறந்து விட்டாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பகவான் சொல்றார், அப்பா ஏற்கனவே அவன் தன்னைத்தானே கலபலியாக கொடுத்து அன்னைக்கே இறந்திருக்க வேண்டியவன். சில நாள் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், யுத்தத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக 8 நாள் அவர் உயிரோட இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்பை அடிச்சா என்ன பண்ணணும், தலையை நெசக்கணும். பாம்பு அடிச்சா அரைகுறையா அடிச்சு போடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாக பாம்புக்கு உயிர் போகாது. உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது. தலையை மட்டும் நல்லா நசுக்கிட்டு என்ன பண்ணணுமா, பாம்பு அடிச்சா மொத்தத்தில் அடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு ஜீவன். ஏம்மா விஷப்பாம்பு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னென்னா நம்ம உயிரை நாம் காப்பாற்றிக்கிறது மாதிரி அது உயிரையும் அது காப்பாற்றிக்க முயற்சி செய்கிறது, அவ்வளவுதான். அதனால் தன்னிடத்தில் என்ன இருக்கோ அதை கொடுக்குது. விஷம் இருக்கிறது, அதனால் அது பாம்பு கொத்துது. அதனால் அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடியது நமக்கு பார்த்தீங்கன்னா அது உயிரை காப்பாற்றிக்க அதை முயற்சி பண்ணுகிறது. அப்போ என்ன பண்ணணும், ஒருவேளை அடிக்கக்கூடிய சூழ்நிலை வருமே ஆனால் அதை அடிச்சுட்டு எரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். பாம்பு அடித்தா இல்லைன்னா குழந்தைங்க நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் சர்பதோஷத்தில் நாகதோஷத்தில் குழந்தை பிறக்கும். என்ன தோஷத்தில்? சர்பதோஷத்தில் நாகதோஷத்தில் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இன்னொன்று ராகு கேது தோஷம்னு ஒரு தோஷம் வருது இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். பாம்பை அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. நெருப்பில் எரிச்சிட்டதுக்கு அப்புறமா அது மேலே அந்த உடம்பின் மேலே தலை மேலே என்ன ஊற்றணும், பால் ஊற்றணும். பால் ஊற்றினா மட்டும்தான் அந்த பாவம் அடித்ததனுடைய பாவம் போகும், இல்லைன்னா போகாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பாம்புக்கு உண்டு. அதனால் அந்த இரவான் என்று சொல்லக்கூடியவர் இறந்ததை இங்கே கேட்கிறார். கேட்ட அடுத்த வினாடி அங்கே தருமர் இடத்துல சொல்றார், அவன் ஏற்கனவே இறந்து விடுவான், இறந்து விட வேண்டியது. 8 நாள் யுத்தத்தை பார்க்கணும்னு சொன்னதனால நான் என்ன பண்ணேன், அவனை பார்க்க வச்சேன், அதனால் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். 9வது நாள் என்று சொல்லக்கூடியது உதிர ஆறு பிணமலை ஓடுது. 9வது நாள் என்று சொல்லக்கூடியதில் துரியோதனம் போய் கேட்குறான், தாத்தா நீங்கள் தோல்வியை ஒத்துக்குங்க தாத்தா. கர்ணன்னா வருவார். ஏன்னு கேட்டால் அவரை பீஷ்மர் அர்த்தரதரில் கொண்டு போய் போட்டார். கீழே எல்லாருக்கும் கீழே போடுறார். அதில் கோபம் கர்ணனுக்கு, அதனால் அவன் வரமாட்டேன்ட்டான். இந்த பீஷ்மர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன்ட்டார். அதனால் இப்போ வரல அவர். அதனால் பார்க்கிறார், தாத்தா நீங்கள் தோல்வியை ஒத்துக்குங்க, கர்ணன்னா வந்துடுவார் யுத்தத்துக்கு அப்படின்றார். எப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் யுத்தம் பண்ணுறேன், அதனால் நீங்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மர் தன்னுடைய படைகளை முந்தி அங்கே வருகிற பொழுது அப்போதான் தனு முன்னணிந்தவாறு தனையை நிறுத்தி அச்சேனை மன்னனே, தனு முன்னின் அணிந்தவாறு தானையை நிறுத்திய சேனை மன்னன் நின்ற நிலைமை கண்டு செங்கன்மாள் வானில் நின்றிழந்த கங்கை மைந்தனுக்கு வானுலாம் யானும் இன்று அளித்து என்று விசையனோடு இசைக்கவே அன்றைய தினத்தில் அணையக்கூடிய விளக்கு பீஷ்மாச்சாரியார் பிரகாசமாக இருக்கிறார்.
அப்படி பிரகாசமாக இருக்கிற பொழுது பீஷ்மாச்சாரியார் 1 10 10 100 100 1000 1000 லட்சம் லட்ச பானம் கோடி பானமாக பறந்து விரிந்து சென்று எதிரியை தாக்குகிறது. இதை பார்த்த அடுத்த வினாடி எல்லாரும் யுத்தம் செய்கிறார்கள். அப்பதான் என்ன பண்ணாங்க, சிகண்டி என்று சொல்லக்கூடிய அம்பை, முன் ஜென்மத்தில் அம்பையா இருந்தவை இப்போ துருபதராஜனுக்கு பெண்ணா சிகண்டியாக பிறந்து ஆணா மாறினவ, ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அர்ஜுனர் பானம் போடுறார். 1 10 10 100 100 1000 சல்லடையாக துளைக்குதான் யார, பீஷ்மாச்சாரியார். அப்பதான் அவர் அம்பு படுக்கையில படுக்கிறார். தேவர்கள் பூமழை பொழிகிறார்கள். ஏன்னா 33 கோடி தேவர்கள்ல பிரபாசன் என்று சொல்லக்கூடிய அஷ்ட வசுக்கல்ல ஒருவர் இவர். 886 ஆண்டு காலம் மனத்தினாலும் மாந்தரை தீண்டாத மகான். அதனால தேவர்கள் பூமலை பொழிந்தார்கள். அம்பு படுக்கையில பீஷ்மாச்சாரியார் படுத்தார். படுத்த உடனே எல்லாரும் போரை நிறுத்திட்டாங்க. ஏன்னா தாத்தா இல்லையா, எல்லாருக்கும் தாத்தா, அதனால போரை நிறுத்தினாங்க. நிறுத்தின அடுத்த வினாடி துரியோதனுடைய சேனாதிபதி பீஷ்மாச்சாரியார். இப்போ தன்னுடைய சேனாதிபதி ஒருவர் வந்து இறக்கும் தருவாய்க்கு போயிட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, போரை நிறுத்தினாங்க. எல்லாரும் ஓடி போய் தாத்தா 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 என்று அழுதார்கள். அப்பொழுது பீஷ்மாச்சாரியார் தனக்கு என்ன பண்ணாராம், இங்க தலைக்கு உயரம் வேணும்னார். ஓடி போய் பஞ்சு மெத்தையை தூக்கிட்டு வந்தான், பஞ்சு தலகணையை தூக்கிட்டு வந்தான் துரியோதனன். அப்பதான் சொன்னாரப்ப, நான் 35 வயசுலேருந்து என்ன 36 வயசு அப்பத்திலிருந்து என்ன வைக்கிறதுல, தலை அணை என்பதை உயரம் வைக்கிறதுல. அப்போ என்ன வைப்பார் அவர், மணக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தர்பை புல்லினால் ஆன தலையணை. தர்பை புல்லினால் ஆன தலையணை. இந்த தர்பை புல் இருக்குல்ல, இதில் தான் தலையணை, அதில் தான் பாய் விரிப்பார். பிள்ளைங்களுக்கு நீங்கள்லாம் கூட தர்பை புல் பாய் செய்து அதில் உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா படிப்பு அறிவு என்று சொல்லக்கூடியது வளரும். இன்னொன்று ஞாபக சக்தி அதிகரிக்கும், கோபமே வராது. ப்ரெஷர் பிபின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது இருக்கிறவங்க எல்லாருமே தர்பை புல்லில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். உடம்பை கூலிங் ஆக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று கரண்ட்டை ஈர்க்கக்கூடிய வலிமை படைத்தது தர்பை புல், அப்படி சிறப்புக்குரியது. தர்பை புல் பாயிலேயே படுத்து தூங்கலாம் எல்லாருமே. இந்த சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்பெல்லாம் சூடாகிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாம் தர்பை புல் பாயை நெஞ்சி அதில் மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே படுத்தா நமக்கு என்ன வராது, இதய நோய் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் வராது. அவ்வளவு சிறப்புக்குரியது தர்பை புல். உடனே பார்த்தார் அர்ஜுன பெருமான் 2 பானங்களை இப்படி போட்டார். அதுக்கு மேலே குறுக்கில் ஒரு பானம் போட்டார். அதுக்கு மேலே தலையை தூக்கி வச்சாங்க. வச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அர்ஜுனா எனக்கு தண்ணி தாகம்னார். ஓடி போய் தண்ணியை எடுத்துட்டு வரல. என்ன பண்ணாங்க, கங்கையினுடைய மந்திரத்தை சொல்லி பானத்தை இழுத்து பூமிக்கு அடியில் சொருகினார். யார் அவர், அர்ஜுன பெருமான். பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய மகன் என்கின்ற காரணத்தினால கங்காதேவி தானே ஊற்றாக எழுந்து அவருடைய திருவாய்க்கு போனார். நமக்கெல்லாம் தண்ணி யாருனா தான் ஊற்றணும், அவங்க அம்மாவே அவர் வாய்க்கு தண்ணி ஊற்றுனாங்க. எப்போ, உயிர் பிரியறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்படி கங்கை என்று சொல்லக்கூடியவருக்கு தீர்த்தமாக இருக்கக்கூடியது ஏற்படுத்தியது இன்னைக்கு வரைக்கும் பீஷ்மர் தீர்த்தம்னு குருச்சேத்திரத்தில் இருக்கு. அர்ஜுன பெருமான் பானத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் குருச்சேத்திரத்தில் இருக்கிறது. குருச்சேத்திரம் போனீங்கன்னா பீஷ்மர் தீர்த்தம் அப்படின்றது ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அது கங்கை தான், வேற யாரும் இல்லை, கங்கையே தான். அந்த கங்காதேவி அந்த தீர்த்தத்தை நாமும் குடிக்கலாமா, தலையில் தெளிச்சிக்கலாமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அந்த தீர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இறைவனுடைய கருணையினாலே அம்பு படுக்கையில் படுத்திருந்து அவர்தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ன சொன்னாரு, விஷ்ணு சகஸ்ர நாமம் என்பதை அவர்தான் நமக்கு சொன்னவர். அதனால விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாமதத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, பின்மையும்
பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் இறைவனுடைய கருணையினாலே இங்கு 10வது நாள் சரச சயனத்தில் படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் பீஷ்மாச்சாரியார். அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறபடிதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் எப்போ அவருடைய ஆன்மா பிரிஞ்சதுன்னா, தை மாசம் அமாவாசை கழித்து வரக்கூடிய சப்தமி, ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. அது என்ன சப்தமி? ரத சப்தமி அப்படின்னா என்ன அர்த்தம்? தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தேரை வடகிழக்குக்கு திருப்பக்கூடிய நாளுக்கு ரத சப்தமின்னு பேர். அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இந்த எருக்க இலை வச்சு குளிக்கணும் எல்லாரும் அப்படின்னு ஒன்று இருக்காமா? எவ்வளவு பேருக்கு தெரியும், எவ்வளோ பேருக்கு தெரியாது? கிட்டத்தட்ட 14 வருஷமா பாரதம் சொல்லி ஒரே ஒரு ஆள் தான்யா கை தூக்கி இருக்கிறாங்க. ஒருத்தருக்குமே தெரியாதா? தை மாசம் அமாவாசை கழித்து வரக்கூடிய, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அமாவாசை கழித்து வரக்கூடிய சப்தமி அப்படின்னா எத்தனாவது நாள் வரும்? சஷ்டி 6. அடுத்து சப்தமின்னா என்ன அர்த்தம்? சரிகம பதனி 7வது நாள் வரக்கூடிய நாளுக்கு ரத சப்தமி அப்படின்னு பேரு. அமாவாசை கழித்து வரக்கூடிய 7வது நாள் 7 எருக்க இலை வைக்கணும். தலையில் 1, தோலில் 2, முட்டியில் 2, அதுக்கப்புறம் வயிற்றில் 1, அது கண்ணில் 2 வைக்க சொல்லுவாங்க. இந்த பாதத்தில் 2 இல்லைன்னா கண்ணில் 2 வைக்க சொல்லுவாங்க. கண்ணால் செய்த பாவம், காதால் கேட்ட பாவம், தோலால் செய்த பாவம், வாயால் செய்த பாவம், தலையால் செய்த பாவம்னு இப்படி ஒரு 7 பாவங்கள் இருக்கு. இந்த பாவம் எல்லாம் தீர்ந்து இன்னொன்று, பீஷ்மாச்சாரியாருக்கு கல்யாணம் கிடையாது. என்ன கிடையாது? கல்யாணம் கிடையாது. அதனால கல்யாணம் இல்லாததுனால உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு திதி கொடுக்குறோம். அப்போ பீஷ்மர் கேட்டார் பகவான் இடத்துல, எனக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு சொர்க்கம் கிடையாது இல்லையா, அதனால அத்தனை பேரும் செய்த பாவம் அன்னைக்கு விலகணும். நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு பகவான் கொடுத்த வரம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதுனால இவர் என்ன வரம் கொடுத்தார்? யாரெல்லாம் கண்ணால், காதால், வாயால் என்று சொல்லக்கூடிய, உடம்பால் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பால் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நான் இறந்த தினத்தில் எருக்க இலை. இன்னைக்கும் கல்யாணம் ஆகாமல் இறந்து போன என்ன மாலை போடுவாங்க? எருக்க மாலை, முருக்க மாலை. இந்த 2 மாலை, முருங்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 மாலை போட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. ஏன்? அதை கண்ணியை கழித்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது அவனுக்கு என்ன ஆகணும்? கல்யாணம் ஆகணுன்றதுனால அந்த ஈமக்கிரியையில் அதை செய்து தான் கொண்டு போவாங்க. அதனால் அந்த எருக்க இலையை வச்சு சுமங்கலி பெண்கள் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் வச்சு அதில் கொஞ்சம் அச்சதை வச்சு 1 ரூபாய் காயின் வச்சு தன்னுடைய வீட்டு பாத்ரூம்லேயே உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஓம்னு எழுதிட்டு 7 ஜக்கு தண்ணியை தூக்கி தலையில் கொட்டிக்கணும். அந்த எருக்க இலையை வச்சு, அம்மா அங்கே வச்சா பால்கள் எதனா ஆயிடுமான்னா அந்த இலையை சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் வச்சுக்கணும். விதவை பெண்கள், ஆண்கள் இவங்கெல்லாம் விபூதி வச்சுக்கணும். 1 ரூபாய் காயின். 7 இலையுமே நீங்கள் கையில் காலில் எல்லாம் தொட்டுட்டு மொத்தமாக தலையில் வச்சியும் நீங்கள் ஊற்றி கொள்ளலாம். முதல்ல கழுவிடணும், பாலெல்லாம் இல்லாமல் கழுவிடணும். கழுவிட்டு அந்த அம்மா சொன்னாங்களேன்ட்டு போயிட்டு நேராக போய் எருக்க இலையை உடைச்சிட்டு பாலோட சொட்ட அப்படியே கண்ணில் உளுந்து அப்புறம் கண்ணு தெரியாமல் போய் பாரதக்காரமாக தான் சொன்னாங்கன்னு கேஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் எது சொல்கிறதுக்கும் பயமாகுது. ஆமாம், அந்த செல்ஃபோனுன்னு ஒன்று வந்தது, அந்த அம்மா சொல்லி தான் இந்த அம்மா செஞ்சாலும் அதனால தான் கண்ணு போயிடுச்சான்னு கேஸ் போட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். பால் இல்லாமல் நல்லா கழுவிட்டு இல்லைனா உடைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் முந்தின நாளே உடச்சி வச்சிடலாம். எருக்க இலையை முந்தின நாளே உடச்சி 7 இலையை கிள்ளி வச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு, உங்களுக்கு அதெல்லாம் ஏன் 7 இலையை வச்சுக்கோங்க, அரிசியை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே மஞ்சளை வச்சுக்கோங்க. சுமங்கலிகள், ஆண்கள், பெண்கள், விதவை பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சமாக அதில் விபூதி வச்சு 1 ரூபாய் காயின் வச்சு குளிச்சுட்டு அந்த இலையை தூக்கிட்டு
வாசலில் போட வேண்டியது தான். இது தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னு கேட்டால் ஏதேனும் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகிடும். இது அன்னைக்கு மட்டும்தான். உடனே கேட்டுறாதீங்க மற்ற நாளில் செய்யலாமா செய்யக்கூடாதா. ரத சப்தமி நினைவு வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் பீஷ்மாச்சாரியாரனுடைய உயிர் பிரிந்த நாள். அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இறைவனுடைய கருணையினாலே அனைவரும் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் பீஷ்மர். இப்போ அம்பு படுக்கையில் 6 மாதம் படுத்துட்டு இருந்தார். ஏன்னா இவர் விரும்புகிற வரைக்கும் மரணம் வராது. இவர் விரும்புகிற வரைக்கும் மரணம் இவரை நெருங்காது. அவங்க அப்பா சந்தன மகாராஜா கொடுத்த வரத்தின் காரணமாக விரும்புகிற வரைக்கும் இவருக்கு வராது. இவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ தான் யமன் வந்து இவரை கொண்டு போவார். 6 மாதம் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அதற்கு பிறகு துரோணாச்சாரியாருக்கு என்ன கொடுத்தாங்க? சேனாதிபதி பட்டத்தை துரியோதனன் கொடுத்தான். 10வது நாள் துரியோதனனுக்கு தோல்வி. இப்போ சேனாதிபதி பட்டம் கொடுத்துட்டார். 11வது நாள் 12வது நாள் கேட்குறான் துரியோதனன். என்ன சொல்கிறான்? குருநாதா குருநாதா தருமனை சிறை பிடிச்சி கொடுங்க குருநாதா, சிறை பிடித்து கொடுங்க குருநாதா. என்னடா செய்வேன்? மறுபடியும் எங்கள் மாமனை உட்கார வச்சு சூதாடி மொத்தமாக அவனை காட்டுக்கு அனுப்பி வைப்பேன். அப்போ கூட நாடு கொடுப்பேன்னு சொல்ல. அப்போ கூட நாடு கொடுப்பேன். அப்போ தான் துரோணாச்சாரியார் சொன்னார், இப்பிறப்பில் என்னால் முடியாது, அடுத்த பிறப்பில் தெரியாது. இப்பிறப்பில் என்னால் முடியாது. ஏன்? அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் அந்த பக்கம் நிற்கிறான், பீமசேனை இந்த பக்கம் நிற்கிறான். முன்னாடி யார் நிற்கிறது? இந்த பக்கம் சகாதேவன் நிற்கிறான், அந்த பக்கம் நகுல நிற்கிறான், நடுவில் தர்ம நிற்கிறான். வேணும்னா அர்ஜுனனை பிரித்து கொண்டு போனீங்கன்னா வேணா என்னால் முடிஞ்சாலும் முடியும். அர்ஜுனனை பிரித்து கொண்டு போனா வேணா என்னால் முடிந்தால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி 12வது நாள், அதாவது 11வது நாள் 12வது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது உதிர ஆறு பிணமலை குவியுது. 13வது நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடியதை செய்வதற்கு துரோணாச்சாரியார் சக்கரயுகம் வகுக்கிறார். அக்காம் யாவும் உணர்ந்த சிலை குரு ஆசுரர் சேனை நடுங்க சுக்கிராரர் நிகர் என்ன வலைப்பட்டு. இறைவனுடைய கருணையினாலே அப்பதான் என்ன பண்றாராம்? சக்கர யூகம் என்பதை வகுக்கிறார். அர்ஜுன பெருமான் என்று சொல்லக்கூடியவரே பகைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பக்கம் என்ன பண்றாராம்? தென் திசை பக்கம் கூட்டு போயிடுறாங்க. அப்படி சஞ்சத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஞ்சத்தர்கள் இடத்துல சண்டை போடுறதுக்கு அர்ஜுனர் அந்த பக்கம் ரொம்ப தொலைவு பிரித்து கூட்டு போயிடுறாங்க. அதனால அவர் அங்க சண்டை போடுறார். பட்டவர் எத்தனை ஆயிரம் நின்று படாமல் உயிர்ப்புடன் வென்ற இட்டவர் எத்தனை ஆயிரம். பட்டவர் எத்தனை ஆயிரம் நின்று படாமல் உயிர் புண்புடன் இட்டவர் எத்தனை ஆயிரம் அஞ்சலின் ஏகுக என்ற மறுவாய் விட்டவர் எத்தனை ஆயிரம் தம் குலமேன்மையும் எந்திரலும் கெட்டவர் எத்தனை ஆயிரம் என்று கிரீடி தொடும் கனையால். இங்கு மகேஸ்வரி தேவராஜ் குடும்பத்தினர், சர்வேஷ் குடும்பத்தினர் இங்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினாலே சக்கர யுகத்தை வகுத்த உடனே மகர யுகத்தை இவங்க வகுக்கிறாங்க. அப்படி வகுத்து உள்ள உடைத்து கொண்டு உள்ளே போறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பதான் அதாவது சஞ்சத்தர்கள் இடத்துல இவர் போறார். இப்போ இந்த சக்கர யுகத்தை உடைக்க தெரிந்த 2 பேர், முழுசா உடைச்சிட்டு வெளியில வர தெரிஞ்சவங்க 2 பேர். ஒன்று பகவான், இன்னொன்று அர்ஜுனர். 2 பேருமே பார்த்தனுக்கு சாரதியா 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. அபிமன்யுவுக்கு உடைச்சிட்டு உள்ள போக தெரியும், ஆனா வெளியில வர தெரியாது. சுபத்திர கர்ப்பமாக இருக்கிற பொழுது சக்கர யுகத்தை எப்படி உடைத்து கொண்டு வெளியே உள்ள போறதுன்னு சொன்னார். வெளியில வரக்கூடிய கதையை சொல்லும் பொழுது அந்த அம்மா தூங்கிட்டா. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பிரகலாத சரித்திரம் கேட்கணும். என்ன கேட்கணும்? பிரகலாதர் சரித்திரம் கேட்கணும். கேசட் போட்டாவது கேட்கணும். இல்லை இப்போதான் எத்தனையோ வழிகள் இருக்கே அதில் வச்சாவது கேட்கணும். ஏன்? நீண்ட ஆயுள்,
நல்ல அறிவு, நல்ல குழந்தை. அது மட்டும் இல்லை, என்ன இருக்காது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்து அவன் என்னவாக இருப்பான், நாராயணனுக்கு பக்தனாக பிறப்பான். நாராயணனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பக்தனாக பிறப்பான். அதனால பிரகலாதர் சரித்திரம் கேட்கணும். இறைவனுடைய கருணையினாலே கர்ப்பமா இருக்கும்போது வெட்டு குத்து கொலை பார்க்கக்கூடாது. வெட்டு குத்து கொலை பார்க்கக்கூடாது. அதனால தான் அந்த பலி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாருன்னா இங்கே கர்ப்பமாக இருக்கிறீங்களா, முதல்ல இங்கேருந்து அந்த பக்கம் போயிடுங்க. ஏன், அந்த குழந்தை வெளியில் வந்து என்ன செய்யுமா, நாமும் இந்த மாதிரி வெட்டணும் பலி கொடுக்கணும், நாமும் யாரையாவது வெட்டணும்னு அந்த குழந்தைக்கு தோணுமா. அதனால் அதை பார்க்கக்கூடாது. உடனே கேட்டுறாதீங்க, அம்மா தானே பார்க்குறா, உள்ளக்கிற குழந்தை அம்மாவினுடைய மூலியமாக அந்த குழந்தை உள்ளே பார்க்குதோம். அதனால தான் அதை சொல்லுவாங்க. அது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து அது உண்டு. இப்போ 13வது நாள் சக்கர யுகத்தை உடைத்து கொண்டு அபிமன்யுவை கிட்ட வர வைத்தார். வர வைத்த அடுத்த வினாடி தருமர் வந்து சொல்றார், போனார். என்ன குழந்தைங்களை எப்பவுமே என்ன சொல்லணும், போயிட்டு வான்னு சொல்லணும். தருமர் என்ன சொல்லிட்டார், போன்ட்டார். போன்னு சொன்ன அடுத்த வினாடி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. குழந்தை உள்ள போறான், உடைத்து கொண்டு போறான், தனியா போறான். தனியா போகும் பொழுது சிறை பிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்போ பீமசேனர் அங்க இவருக்கு துணைக்கு வரலான்னு வரார். வரும்பொழுது அபிமன்யு சொல்றான், என்ன சொல்றான், பெரியப்பா நீங்க ஏன் பெரியப்பாவை விட்டுட்டு வந்தீங்க, நான் பார்த்துக்கிறேன் இவர்களை ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உடைச்சிட்டு உள்ள போவேன். இப்போ என்ன பண்றாராம், கிருதவர்மா அபிமன்யுவை எதிர்த்து யுத்தம் செய்கிறார், துரோணாச்சாரியார் யுத்தம் செய்கிறார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருபாச்சாரியார் யுத்தம் செய்கிறார், துரியோதனை யுத்தம் செய்கிறான், எல்லாரும் யுத்தம் செய்கிறாங்க. யாரும் யுத்தம் செய்யாதவர்களே இல்லை, எல்லாரும் துரியோதனை, துச்சாதனை, சகுனி, கர்ண, அஸ்வத்தாமா எல்லாரும் போய் யுத்தம் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேரும் தோற்கிறாங்க. ஒருவர் கூட இவரை வெல்லவும் முடியல, ஜெயிக்கவும் முடியல. அப்படி ஜெயிக்க முடியாத பொழுது அப்பதான் பார்க்குறேன், ஜெயத்ரதன் எப்படியாவது சொல்கிறான், இவன் என்ன இவ்வளவு யுத்தம் செய்கிறான், இவ்வளவு யுத்தம் செய்கிறான். துரியோதனன் சொல்றான், ஜெயத்ரத அங்க இருக்குது இல்லையா, என்ன இருக்கு, உன் கையில இருக்கக்கூடிய கொன்றை மாலைன்னு ஒன்று இருக்குல்ல, பீமசேனர் உள்ள போய் குழந்தை மாட்டிக்கொண்டாரே என்பதற்காக அவர் துணைக்கு வரும் பொழுது கொன்றை மாலை போட்டு தடுத்துடுறாங்க. அப்படி கொன்றை மாலை போட்டு தடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், இன்று அமரில் யாரும் உயிர் பொன்றிரும் ஈசனும் அணி கொன்றை கூட என்றமரில் யாவரும் உயிர் பொன்றிடனும் ஈசல் அணி கொன்றை கடவேன் என முன் நின்றனல் நராதிபனே. இறைவனுடைய கருணையினாலே அங்கே அபிமன்யுவாக இருக்கக்கூடியவர் உள்ள சக்கர யுகத்துக்குள்ளர இருக்கார். அங்க அபிமன்யுவை எதிர்த்து இலக்கண குமாரன் வரான், துரியோதனுடைய மகன் அவன், இலக்கண குமாரன் பேர். அவன் வந்த உடனே அவனை இவர் கொன்று விடுகிறார். இலக்கண குமாரன் இறந்து விட்டான். இப்ப இலக்கண குமாரன் இறந்ததை கேட்டு உடனே துரியோதனன் சொல்லிட்டான், எப்படியாவது இன்றைய தினத்துல அபிமன்யுவை கொல்ல வேண்டும். என்ன சொல்றானா, இலக்கண குமாரன் வெங்கண் எரிந்தவன் குமாரன் ஏவலே. இலக்கண குமாரன் வெங்கண் காரெதிரெரித்தவன் குமரன் ஏவலன் அலக்கண் எற்று ஆவி மாய்த்தான் அமரிடை என்று கேட்க கலக்கணீர் சொரிய நின்று கண்ணிலை குமரன் வெம்பி வலக்கண் நேர் முனிவரோடும் மன்னவரோடும் சொல்வான். உடனே பார்த்தா இலக்கண குமாரன் இறந்து விட்ட உடனே இவன் சொல்லிட்டான், எனக்கு நாடு வேணாம், நகரம் வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம், இன்னைக்கு இவன் சாவு தான் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணாம், நாடு வேணாம், நகரம் வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம். ஆனா என் மகனை கொன்றவனை இன்று நீங்கள் கொல்லணும், என் மகனை கொன்றவனை இன்னைக்கு நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட அடுத்த வினாடி
இந்த நல்ல நேரத்தில் திரு எஸ் குமரேசன் விஏஓ ரிட்டையர்ட், திருமதி பொற்கொடி, திரு தினேஷ் பாபு பிஏ எல்எல்பி, திருமதி பொற்சிலை எம்எஸ்சி எல்எல்பி, செல்வி பொற்பாவை, செல்வன் சாய் கௌதம் குடும்பத்தினர் இங்கு சிறப்பான ஒரு பட்டாடை என்று சொல்லக்கூடியதும் மற்றும் 501 ரூபாய் அன்பளிப்பாகவும் எனக்கும் என்னுடைய உடன் பிறந்த கலாவதி அக்கா அவர்களுக்கும் இங்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இந்த சிவாய் இறைவனுடைய கருணையினாலே அபிமன்யு என்று சொல்லக்கூடிய அபிமன்யு இலக்கணகுமாரனை கொன்றதனால துரியோதனன் சொல்றான், இன்று எனக்கு நாடு வேணாம், நகரம் வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம், எதுவுமே வேண்டாம். ஆனா எனக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று. என்னது தெரியுமா? என் மகனை கொன்றவனுடைய இறப்பு இன்றைய தினத்தில் எனக்கு தேவை. இப்ப எல்லாம் தனித்தனியா ஒருவனிடத்துல ஒருத்தன் தான் யுத்தம் செய்யணும். இப்ப தனித்தனியா யுத்தம் பண்ணிட்டு இருந்தவங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்துட்டாங்க. கர்ண, அஸ்வத்தாமா, கிருபாச்சாரியார், கிருதவர்மா, துரோணாச்சாரியார் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஜெயத்ரதன், சல்லியன் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்களா, இந்த ஒரு குழந்தை இடத்துல யுத்தம் செய்யறாங்க. சிலை அணிந்தவர் அநேகர், தேர் அழிந்தவர் அநேகர், தலை இழந்தவர் அநேகர். சிலை அழிந்தவர் அநேகர், தேரழிந்தவர் அநேகர், தலையழிந்தவர் அநேகர், தாளழிந்தவர் அநேகர், நிலையழிந்தவர் அநேகர், நெஞ்சழிந்தவர் அநேகர், துளையழிந்தவர் அநேகர், தோலழிந்தவர் அநேகர். இறைவனுடைய கருணையினாலே அவ்வளவு பேரையும் தோல்வியுறச் செய்தார். துச்சாதனனுடைய மகன் துச்சலைன்னு பேரு, அவனையே இவ அபிமன்யு கொன்று விட்டார். இப்ப துரியோதனுடைய மகன் இலக்கணகுமாரன் இறந்துட்டான். அதுக்கு அடுத்து துச்சலை என்று சொல்லக்கூடிய துச்சாதனுடைய மகனும் இறந்துட்டான். இப்ப 2 பேரையும் இறந்ததுனால இன்னும் அதிகமாயிடுச்சு. அதிகமான அடுத்த வினாடி துரோணாச்சாரியார் எல்லாரையும் வளைத்து என்ன பண்ணிட்டாராம், அவரை யுத்தம் செய்கிற பொழுது அபிமன்யுனுடைய வலக்கரத்தை பின்பக்கமாக இருந்து துரோணாச்சாரியார் வெற்றார். ஒரு கை வலக்கை கிடையாது. இப்ப இடக்கை ஒரே ஒரு கையினால என்ன செய்யறாராம், யுத்தம் செய்கிறார். இடது கரத்தை கர்ணன் வெட்டியாச்சு. இப்ப 2 கையும் இல்ல, பானத்தை போட முடியாது, கதை எடுக்க முடியாது, வாள் எடுக்க முடியாது. ஆனா காலில் கீழே குனிந்து வலக்கரம் என்று சொல்லக்கூடிய வலது காலால தேர் உடைஞ்சி இருக்கிற தேர் சக்கரத்தை தூக்கி அப்படி தலையில நிறுத்திட்டு சக்கராயுகமாக சுழன்றாராம். யார் மாதிரினா அவர் மாமன், தாய் மாமன் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழலுமோ அந்த வேகத்தில் அபிமன்யு யுத்தம் செய்கிறார். இதை பார்த்தவர்கள் அத்தனை பேரும் திகைக்கிறார்கள். இவன் என்ன இருகரம் வெட்டிட்டு இவன் யுத்தம் செய்யறானேன்னு பார்த்தாங்க. அப்பதான் துரியோதனன் சொல்றான், இன்று இவனை உயிரோட விட்டா நம்ம அத்தனை பேரையும் இன்னைக்கே இவன் சமாதி கட்டி விடுவான். அதனால ஜெயத்ரதா அவனை கொன்று விடுவாயாக. அவனை கொல்ல சொல்றார். உடனே என்ன பண்றார், அவன் கையில சிவபெருமான் கொடுத்த கதாயுதம் இருக்கிறது. ஏற்கனவே அந்த சக்கரத்தை தலையில வச்சு 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 இவள் சுழலுகிறார். எவ்வளவு நேரம் சுத்த முடியும் யோசிச்சு பாருங்க. தலையில சக்கரம். ஒருவரா இருந்தா பரவாயில்ல. ஒரு பக்கம் துரோணாச்சாரியார், ஒரு பக்கம் கிருபாச்சாரியார், ஒரு பக்கம் கிருதவர்மா, ஒரு பக்கம் அஸ்வத்தாமா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ணன், ஒரு பக்கம் சல்லியன், ஒரு பக்கம் துரியோதன, ஒரு பக்கம் துச்சாதன, ஒரு பக்கம் சகுனி. இவ்வளவு பேரும் நின்று ஒரு குழந்தைய அடிக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒரு யுத்தம் என்பது ஒருவரிடத்தில் ஒருவர் தான் யுத்தம் செய்யணும். இவ்வளவு பேரும் சுத்தி அபிமன்யுவை யுத்தம் செய்யறாங்க. அதுவும் எப்போ, கையில ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக இருக்கக்கூடியவன் இடத்துல யுத்தம் செய்யறாங்க. வீரத்தை காட்டுறாங்க. என் தலையில் சக்கரம் இருக்கின்றது, கை போனால் என்ன, தலை இருக்கிறது என்று சக்கரத்தை வச்சு சொல்லுறார். குழந்தைக்கு மயக்க, என்ன இரு கரமும் இல்லை,
2 கரத்தை வெட்டி இருக்கிற பொழுது உதிரம் பெருக்கெடுத்து ஒரு பக்கம் சொட்டி கொண்டிருக்கு. தலை சுத்தி கொண்டே அந்த சக்கரத்தை சுழன்று அவர்களை வென்று கொண்டிருக்கிறார். அதனால குழந்தை மயக்கம் வந்து கீழே விழுறார். விழுந்த அடுத்த வினாடி மயங்கி இருக்கிறவன ஜெயத்ரதன் கொல்லுகிறார். இவன் மயக்கம் மெய் தளர்வுடன் மெய்யுறோ, இவன் மயங்கி மெய் தளர்வுடன் மெலியுறோ, இறுதி கண்டு இனி தெரிவது கடன் என அவனி கொண்ட பற்குணன் மதலையை அவள் அருக வந்து அடுத்து அணிபுய வழிகொடு சிவனை அஞ்செழுத்து உரை செய்து தொழுது ஒரு சிகர தண்டமோ விட்டெறிதல் தெரியறிதெரு பவன நன்று குத்தினகிரி என விசை பட விழுந்தது அப்பரி மணி மகுடமே. ஒருவன் ஒரு குழந்தை மயங்கி இருக்கிறான். அவன் மயங்கி இருக்கிற பொழுது அவனுக்கு தெளிச்சு மயக்கத்தை தெளிவித்து அவன் கையில ஆயுதம் கொடுத்துதான் யுத்தம் செய்யணும், யுத்த தர்மம். ஆனா இங்க மயங்கி இருக்கிறவன் மயங்கி இருக்கிற பொழுது கதையால அடித்து கொள்றாங்க. எவன் அடிக்கிறானே அவனுக்கு தெரியாது, எதற்காக இறக்கிறோம் என்பதும் அவனுக்கு தெரியாது. அப்படி மயக்கம் இருக்கிற பொழுது கதையால ஜெயத்ரதன் அடித்து கொன்று விட்டான். கொன்ற அடுத்த வினாடி உலகம் முழுவதும் பார்க்குது இந்த காட்சியை. எல்லாரும் பார்க்கிறாங்க. எல்லாரும் பார்த்து எதிரியும் அழறான். என்ன சொல்லி அழறானான் தெரியுமா? மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை, மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகள் மற்ற ஒரு கோடி நராதிபராம் நண்பனாய் வந்தோர் சேயனாம் அபிமனுவான் ஜெயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயினால் அவனிதலத்து அவ்விதியை வெல்லும் விறகு ஆர்வல்லாரே. அந்தோ இவனுக்கு மாயனாம் திருமாமன். உலகத்துல தாய் மாமன் யார் தெரியுமா? இந்த அபிமன்யுவுக்கு காக்கும் கடவுள் மும்மூர்த்திகளில் ஒருவர் 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார். உலகத்தை காப்பாற்ற தெரிந்த கடவுளுக்கு தன் மருமகனை காப்பாற்ற முடியல, விதிய வெல்ல முடியல. காக்கும் கடவுள் ஆனா முடியல. அவர் சொல்றார், எல்லாரும் சொல்றாங்க, மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை. உலகத்துல 7 கடலுக்கு அப்பால் இருந்தா கூட அப்பா எனக்கு ஆபத்துன்னு அபிமன்யு கூப்பிட்டா அடுத்த வினாடி 7 கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் இங்க இருக்கக்கூடிய அபிமன்யுவை காப்பாற்றக்கூடிய வலிமை படைத்தவர் அர்ஜுன பெருமான். அதனாலதான் சொல்றார் தனஞ்சயனாம் திருத்தாதை. அப்பா யாரான்னு கேட்டா வில்லுக்கு விஜயன், சிவபெருமானிடத்திலேயே பாசுபதம் பெற்றவன். அப்பங்கையில பாசுபதம் இருக்கு. தன் பிள்ளையை அப்பனால காப்பாற்ற முடியல. விதி வலியது. விதியை வெல்ல யாராலையும் முடியாது. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாம் இந்திரன். அந்த இந்திரன் யாரான்னு கேட்டா இந்த அபிமன்யுவுக்கு பாட்டன், அர்ஜுனனுக்கு அப்பன். அப்போ பாட்டன் 33 கோடி தேவர்களுக்கு தலைவன், அப்பன் வில்லுக்கு விஜயன், சிவபெருமானிடத்திலிருந்து பாசுபதம் பெற்றவன், தாய் மாமன், உலகத்தையே காப்பாற்றுற கடவுள். ஆனா இவர்களோட இன்னும் ஒண்ணு இருக்கு, நண்பராய் வந்தோர் 1 கோடி பேர். யாருக்கு? அபிமன்யுக்கு நண்பர்கள் மட்டும் 1 கோடி பேர். ஆனா இவ்வளவு பேர் இருந்தும் என்ன பண்ண முடியல? இந்த அபிமன்யுவை காப்பாற்ற முடியல. அதுவும் கேவலம் ஜெயத்ரதன் கையினால இவனுக்கு உயிர் போகணுமா? இவ்வளோ உயர்வானவன், கேவலமானவன் ஜெயத்ரதன். கேவலமானவன் ஏன் இந்த இடத்துல சொல்றா தெரியுமா?
காட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணானா, திரௌபதி அம்மா மேல ஆசைப்பட்டானா. திரௌபதி அம்மா மேல ஆசைப்பட்டான். இந்த ஜெயத்ரதன் யார் தெரியுமா? துரியோதனுடைய தங்கச்சி, துச்சலைன்னு பேரு. அந்த துச்சலையை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இவன் ஜெயத்ரதன். இப்போ திரௌபதி அம்மாவுக்கு முறை என்ன தெரியுமா? நாத்தனார் வீட்டுக்காரன். திரௌபதி அம்மாவுக்கு நாத்தனார் வீட்டுக்காரன். நாத்தனார் வீட்டுக்காரன்னா இவனுக்கு என்ன, அம்மாவுக்கு என்ன முறை வேணும்? திரௌபதி அம்மாவுக்கு ஒன்று வயசுல மூத்தவனா இருந்தா அண்ணன் முறை வேணும், வயசுல கம்மியா இருந்தா தம்பி முறை வேணும். இந்த 2 முறை தானே வேணும். ஆனா அந்த 2 முறையும் இல்லாமல் இவன் ஆசைப்படுறான். உன்னை பாண்டவர்கள் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போலான்னு கூட்டு போய் அந்த அம்மாவை தொட நினைக்கிற பொழுது அந்த அம்மா கத்தினா. அப்பதான் அவனுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கலத மேல விட்டாங்க. இதை வைராக்கியமாக அவன் உள்ள வச்சிட்டு இருந்தான். அவ்வளவு கேவலமான தங்கை முறை கொண்ட ஒரு பெண்ணை விரும்பிய கேவலமானவன் அவன் கையால் இவ்வளவு வீரமானவனுடைய உயிர் பிரிய வேண்டுமா அப்படின்னு இங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அபிமன்யு இறந்த செய்தி தருமருக்கு தெரியுது. அந்தோ அன்றைய தினத்திலேயே இவன் அறிவில் சிறந்தவனாக இருந்தானே, உன் தந்தை தென்திசை சென்றிருக்கிறான், வந்து கேட்டால் நான் என் செய்வது? அபிமன்யு, அப்பொழுதே நான் போய் என்று சொன்னேனே, இப்பொழுது இல்லாமல் சென்று விட்டாயே. அவர் சொல்றார். அடுத்ததாக சொல்றார் பீமசேனர், ஐயோ வில்லுக்கு விஜயன் உன் தந்தை, கதையில் சிறந்தவன் நான், கதையில் சிறந்தவன் நான், குதிரை என்று சொல்லக்கூடியதுல ஓட்டுவதில் சிறந்தவர் நகுலர், வால்ல சிறந்தவர் யாரு? சகாதேவர். யானை படையில சிறந்தவர் யார்? அவரு தருமர். இது 5மே சிறந்தவரா அபிமன்யு. யானையும் ஓட்டுவார், குதிரையும் ஓட்டுவார், தேரும் ஓட்டுவார், காலாட்படையும் ஓட்டுவார், வாளெடுத்து சண்டை போடுவார், கதை எடுத்தும் சண்டை போடுவார். எல்லா திறமையும் ஒன்று சேர இருந்த ஒரு குழந்தை அப்படின்னா அது அபிமன்யு. ஆனா அப்பேற்பட்ட குழந்தை இன்றைய தினத்துல காப்பாற்ற முடியாத பாவியாகி விட்டேனே என்று அவரும் அழுது அழுது மூச்சித்து விட்டார். நகுல சகாதேவர்கள் அழுது மூச்சித்து விட்டார்கள். தென் திசைக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பதான் அர்ஜுன பெருமான் பார்க்கிறார். ஒரு பக்கம் இடத்தோல் துடிக்குது, இடது கண்ணு துடிக்குது, ஒரு பக்கம் இடது தோல் துடிக்குது. இந்த வலது பக்கம் துடிச்சா ஒரு சகுனம், இடது பக்கம் துடிச்சா ஒரு சகுனம்னு சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு துடிக்குது. துடிச்ச உடனே சொல்றார், ஏதோ அபசகுனமா இருக்கே கிருஷ்ணா, யுத்தம் தான் முடிந்து விட்டதே, 13வது நாள் யுத்தம் முடிந்து விட்டது, தேரை பாசறைக்கு திருப்புன்னார். தேர் பாசறைக்கு திரும்பி வருது. அப்படி தேர் பாசறைக்கு திரும்பி வருகிற பொழுது அங்க அபிமன்யு இறந்த பொழுது பகவானுடைய காதுல வேல் பாய்ந்தது போல இருந்தது. இப்ப பிள்ளை இறந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா இவன் செத்துடுவான். யாரு? அர்ஜுனர் இறந்துருவார். உலகத்திலேயே மிகவும் கொடுமையான ஒரு சோகம் எதுன்னு கேட்டா, தான் உயிரோட இருக்கிற பொழுது தன் மகனுக்கு கொல்லி வைப்பது. சோகத்திலேயே கொடுமையான சோகம் எதுன்னா புத்திர சோகம். சோகத்திலேயே கொடுமையான சோகம் எதுன்னா அது புத்திர சோகம். இப்போ இறந்துருவான்னு தெரிஞ்சதுனால உன் மகன் உயிரோட இருக்க வேண்டுமானால் கிட வேதியர் வேஷம் போட்டு இந்திரா நீ வந்து நெருப்பை வலம் வான்ட்டார். இப்ப நெருப்பை வலம் வரார் யாரு? இந்திரனாக இருக்கக்கூடியவர். தேர் வந்துகிட்டு இருக்கு. அர்ஜுன பெருமான் சொல்றார், கிருஷ்ணா, யாரோ ஒரு அந்தனர் நெருப்புல விழுந்து மாலை இருக்கிறார், அதனால கிருஷ்ணா கொஞ்சம் தேரை நிறுத்து, வா என்னன்னு போய் பார்க்கலாம். எவன் கேடு கேட்டு போனா என்னடா நாட்டில் 4000 நடக்கும். கிருஷ்ணா நீயா இதை சொல்றது? கீதையில சொன்ன பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதேன்னு ஒருத்தன் நெருப்புல விழுந்து சாக கிடக்கிறான், பார்த்துட்டு சும்மா போகவா? எனக்கு தேர் ஓட்டி கொஞ்சம் என்னது, ஆமாம் ரொம்ப நான் வந்து பலவீனமாக இருக்கேன், நீ வேணும்னா போய் என்னான்னு கேட்டு வான்னார். இப்போ இவர் கேட்கறதுக்கு அங்கே போகிறார். போன உடனே கிருஷ்ணர் தேரை நிறுத்திட்டு அங்கேயே நிற்கிறார். இவர் மட்டும் அங்கே போகிறார். போன உடனே, ஐயா வணக்கம் வணக்கம், எதுக்கு வலம் வரீங்க? எதுக்கு வலம்? நீ யார் அப்பா? என் பெயர் அர்ஜுனன், தருமருக்கும் பீமருக்கும் இளையவன், நகுல சகாதேவருக்கு மூத்தவன், என் பெயர் காண்டீபன் என்று சொல்லுவாங்க. ஐயா இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கே, அது மகாபாரத யுத்தம், அதில் பஞ்சபாண்டவர்களை ஒருத்தன் நான். அப்படியா?
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, எனக்கு ஒரே ஒரு பையன், அவன் இன்றுதான் விதிவசத்தால் இறந்து விட்டான். அவன் எனக்கு கொல்லி போடுவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நான் அவனுக்கு கொல்லி வைக்க வேண்டிய நிலை. அதனால் அவனுக்கு கொல்லி வச்ச நெருப்புல நானே விழுந்து இறக்கணும்னு வலம் வந்துட்டு இருக்கேன்னார். சொன்ன அடுத்த வினாடி அதுக்கு அவர் பதில் சொல்றார், ஐயா, தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் என்ன கிடைக்காது? மனித பிறவி கிடைக்காது. தற்கொலை செய்துகிட்டா மீண்டும் மனித பிறவி, மானுட பிறவி கிடைக்காது. அப்பனா என்ன பிறவி? கீழே உள்ள 5 ஜீவன்களில் உள்ளது. 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவுகளில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் மனித பிறவி கிடைக்காது. வேதம் படித்தவர் தானே. அது மட்டும் இல்லை, இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் மட்டும் தான் எடுக்கணுமே தவிர நாமா தற்கொலை செய்து கொள்ள கூடாது இவர் சொன்னார். ஆனா அவர் என்ன சொல்றார்? சொல்லுவது எல்லோருக்கும் எளிதாம், ஆனா சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது ஈஸி, அட்வைஸ் பண்ணுவது ஈஸி, ஆனா என்ன கஷ்டம்? அதன்படி செயல்படுவது ரொம்ப கஷ்டம். அதனால இல்லை. அப்போ சொன்னார், ஐயா, நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்றேன், இறைவன் கொடுத்த உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம். அதுக்கு இவர் சொல்றார், இப்போ அர்ஜுனா, நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் இந்த நெருப்புல விழுந்து இறக்க மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய். என்னது? உன்னுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ, கடைசியா சொல்றார், மகனோ இறந்தால் நீ இறக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு, நானும் இறக்க மாட்டேன். சொன்ன அடுத்த வினாடி அவர் பார்த்தார், அப்படியா, கண்டிப்பாக. இவரும் அவர் வாயால சொல்லிட்டார், அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ மகனோ இறந்தால் நான் இறக்க மாட்டேன், இது சத்தியம்னார். நெருப்புல விழமாட்டீங்களே? விழமாட்டேன். அவர் அப்படி போறார், இவர் இப்படி வரார். கிருஷ்ணா, நீ சொன்னதை நான் வாங்கிட்டேன். யாரு? கிட வேதியராக வந்த இந்திரன் சொல்றார், கிருஷ்ணா, நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இவர் போறார், அமைதியா இருக்கு பாசறை முழுவதுமே அமைதியா இருக்கு. அமைதியா இருந்த உடனே அப்பதான் கிட்ட நெருங்குற பொழுது அர்ஜுன பெருமான் சொல்றார், கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன காரணம்? அது எல்லாரும் யுத்தம் செய்தார்கள். ஒருவேளை எல்லாருக்கும் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கும் போல இருக்கு, உறங்கி இருப்பாங்க, இல்லை மருந்து போட்டு கொண்டு இருப்பார்கள், அதனால அமைதியா இருக்குன்னார். இன்றைய அபிஷேகம் அன்னதானம் பி. மகாலிங்க நாயக்கர், கிருஷ்ணவேணி, எம். செல்வராஜ், மாலா, எம். ராமு, சசிகலா, பாஸ்கர், செல்வி அவர்கள் குடும்பத்தினர். இன்றைய அபிஷேகம் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய உபயதாரர்கள், அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். அதே போல பி. மகாலிங்க நாயக்கர், கிருஷ்ணவேணி, எம். செல்வராஜ், மாலா, எம். ராமு, சசிகலா, பாஸ்கர், செல்வி குடும்பத்தினர் இங்கு 1001 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினாலே இப்போ அபிமன்யு இல்லை என்பது இன்னும் இவருக்கு தெரியாது. பாசறை அமைதியாக இருக்கிறேன்னு இவர் யோசிக்கிறார். யோசிக்கிற பொழுது பார்க்கிறார், கிருஷ்ணா, ஏனோ என்னுடைய மனம் படபட என்று அடித்துக் கொள்ளுகிறது. கிட்ட நெருங்கி போய் தர்மரனுடைய பாசறைக்கு முன்னாடி தேர் நிற்குது. அர்ஜுன பெருமான் தேர்லயே உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்திருந்த உடனே சொல்றார், அர்ஜுனா, கிருஷ்ணர் சொல்றார், தேரை விட்டு கீழே இறங்கினார். கிருஷ்ணா, என் மகன் அபிமன்யு உயிருடன் இல்லை. என்ன சொல்லுகிறாய்? கிருஷ்ணா, அவன் உயிருடன் இருந்திருப்பானே, ஆனால் இந்நேரம் என்னை வந்து எதிர்கொண்டு அழைக்காமல் இருந்திருக்க மாட்டான். கிருஷ்ணா, என் மகன் உயிருடன் இல்லை. எப்படி சொல்லுகிறாய்? கிருஷ்ணா, மற்ற பிள்ளைகளைப் போல் என் பிள்ளை இல்லை. அவனுக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் அவன் நான் போருக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது வலக்கரம் கொடுத்து என்னை இறக்கி விடுவான். கிருஷ்ணா, இன்னும் நான் வந்து நின்று தேர் நின்று கிட்டத்தட்ட 10 நிமிடத்திற்கு மேலானது. என் மகன் உயிருடன் இருந்திருப்பானே, ஆனால் என்னை எதிர்கொண்டு அழைத்திருப்பான். அப்பதான் சொல்றார், எப்படி உனக்கு தெரியும்? நட்சத்திர குஞ்சு போல ஜொலிக்கக்கூடிய அங்க எப்பயும் பீமசேனருக்கும் தர்மருக்கும் நடுவுல இருப்பானா அபிமன்யு.